ரைட். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அப்ப ம், ஒரு 2 நாளா வந்து கிளாஸ் எடுக்கையில, இன்னைக்கு எப்படியுமே வந்து யூனிட் 5, 6, 7 முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் வந்து தாங்க. இன்னைக்கு வந்து இப்ப வந்து நாங்க முயற்சியாண்மைன்ற விஷயத்த பார்ப்போம். சரி. அப்ப அந்த முயற்சியாண்மைய பொறுத்தவரையில உங்களுக்கு முழுமையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மு சின்ன ஒரு பாடம் தான். ஆனா வந்து கேள்விகள் வந்து பாஸ்ட் பேப்பர்ல அ வந்திக்குது. நெறைய கேள்விகள் வந்திக்குது. ஸோ, இந்த முயற்சியாண்மைன்ற இந்த பாடத்துக்குள்ள உங்களுக்கு 3 தேர்ச்சி மட்டங்கள் தான் இருக்குது. அந்த 3 தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில தான் இந்த பாடம் வந்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா விரிவாக்கப்பட்டிருக்குது. விளங்கின சொல்றது. அப்ப முயற்சியாண்மைய பொறுத்தவரையில உங்களுக்கு 3 தேர்ச்சி மட்டம் இருக்குதுன்னு. முயற்சியாண்மையின் முக்கியத்துவம் முதலாவது, முயற்சியாண்மையின் செயல்முறை, 3வது விடயம் முயற்சியாண்மையின் பண்பு. இப்ப இந்த 3 விடயத்தின் ஊடாகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த முயற்சியாண்மைன்ற அந்த பாடத்த வந்து விரிவாக்கி படிக்க போறோம். சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? ஆம் சார். ரைட். அப்ப சரி, அப்ப நாங்க கேள்விகளின் ஊடாக விஷயங்கள பார்ப்போம். முதலாவது கேள்வி நான் போட்டிக்கிறேன் என்னன்னு சொன்னால், இந்த வரைவிலக்கணங்களின் அடிப்படையில இந்த முயற்சியாண்மை சம்பந்தமா வந்து உங்களுக்கு பல வரைவிலக்கணங்கள் வந்து பல நபர்களாலவும், பல நிறுவனங்களாலயும் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் என்ன சொல்றது? அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு முதலாவது கேள்விய நான் போட்டிக்கிறேன் என்னன்னு சொன்னால், புதிய வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடாத்தி செல்வதற்காக இருக்கும் ஆற்றலே முயற்சியாண்மை ஆகும். என்ன சொல்றான்? புதிய வணிகம் ஒன்ற விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு இருக்கும் ஆற்றலே முயற்சியாண்மையாகும் என்று வந்து என்ன சொல்லிக்கிறாங்க. அப்ப இப்படியாக முயற்சியாண்மைக்கு வந்து வரைவிலக்கணத்த யாரு முன்வைத்தது? வரைவிலக்கணத்தை முன்வைத்தது யாரு? எந்த நிறுவனம்? வேற என்ன சொல்றது? எந்த ஒரு தனிநபர் வந்து முன் வச்சுக்கிறாரு? அப்படின்றத தான் கேள்வியிலே கேட்டுக்கிறான். அப்ப ஆன்ஸர சொல்லுங்க பாப்போம். யாரு இந்த முயற்சியாண்மை சம்பந்தமா இந்த வரைவிலக்கணத்த முன் வச்சது யாரு? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரைட். வாய்ஸ் கிளியரான ஒரு சொல்லுங்க. ஓ சார் கிளியர். சரி. அப்ப முதலாவதுக்கு ஆன்சர் என்ன? புதிய வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கும் ஆற்றலே முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றது வந்து யார் சொல்றது? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. வெரி குட். வேற என்ன சொல்றது? இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்புன்றது தான் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால், இந்த புதிய வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடாத்தி செல்வதற்கும் ஆற்றலை தான் முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி போட்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து சொல்லுது. இப்படியாக வந்து உங்களுக்கு ரைட். சரி. இப்படியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அமைப்புகள், ஒவ்வொரு நிறுவனங்களும், ஒவ்வொரு என்ன சொல்றது? ஒவ்வொரு தனிநபர்களும் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முயற்சியாண்மை சம்பந்தமான வரைவிலக்கணங்களை முன் வச்சுக்கிறாங்க. சரியோ? அப்ப அதன் அடிப்படையில நாங்க பார்க்கிற டைம்ல, இப்ப நான் வந்து கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, ஜோசப் சூம் பீட்டர் அப்படின்றவர் வந்து எவ்வாறான வரைவிலக்கணத்தை முன் வச்சுக்கிறாரு? புதிய பொருட்கள் சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அல்லது புதிய அமைப்பு முறையொன்றினை உருவாக்குவதன் மூலம் அல்லது ம், புதிய மூலப்பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் ம். நடைமுறையில் உள்ள முறையொன்றினை மாற்றுகின்ற செயல்முறை. வெரி குட். என்ன சொல்றது? அதாவது ஒரு புதிய பொருள அல்லது சேவைய அறிமுகப்படுத்துறது. என்ன சொல்றது? அத வந்து முன்கொண்டு வாரது. என்ன சொல்றது? இப்படியாக அறிமுகப்படுத்துறதன் மூலம், அல்லது புதிய அமைப்பு முறை ஒன்றை வந்து உருவாக்குவதன் மூலம், அல்லது புதிய மூலப்பொருட்கள வந்து பயன்படுத்துறதன் மூலம், அல்லது நடைமுறையில் உள்ள முறையொன்றின வந்து மாற்றுகின்ற செயல்முறையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். யாரு சொல்றதுண்டா? ஜோசப் ஜூம் பீட்டர் அப்படின்றவர் சொல்றாரு. விளங்கினா? என்ன சொல்றது? இப்ப வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி வந்து ஒவ்வொரு தனிநபர்களும், அந்த நிறுவனங்களும் என்ன சொல்றது? ரிசார்ட் நண்டினன், ஆக்ஸ்போர்ட் அகராதி, ஜோசப் சோம் பீட்டர், வில்லியம் டி பைக்ரோ, அதே மாரி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, விளங்கினா? இப்படியாக மிக முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல தந்திக்கிற ஒவ்வொரு வரைவிலக்கணங்களையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக விளங்கிக்கணும். இப்ப அதன் அடிப்படையில தானே உங்களுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை கேட்டுட்டு அதுக்கான அது வந்து யாரு கூறிக்கிறது அப்படின்றது வந்து கேட்டுக்கிறான். விளங்கினா? அப்ப இப்படியான கேள்விகளும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப இந்த கேள்வியின் அடிப்படையில புதிய வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடாத்தி செல்வதற்கும் ஆற்றலே முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றது யாருன்னு சொன்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. 3வது விடை. சரியோ? ரைட். அடுத்த கேள்விகளுக்குள்ள நாங்க போவோம் என்னன்னு சொன்னால் 2வது கேள்வி. இடைவெளி நிரப்புற ஒரு கேள்விதான் என்னன்னா, மூலதனத்திற்கும் எதுக்கும் இடைநடுவராக செயற்படுதல் முயற்சியாண்மை என எது கூறுகிறது? சொல்லுங்க பாப்போம். மூலதனத்திற்கும் ஊழியத்திற்கும் ரைட். வேற அடுத்து? மூலதனத்திற்கும் ஊழியத்திற்கும் இடையே இடைநிறுவ செயற்படுதல் முயற்சியாண்மை ஆகும் என ஆக்ஸ்போர்ட் ம். அகராதி. வெரி குட். என்ன சொல்றது? அப்ப மூலதனத்திற்கும் எதுக்கும் இடைநடுவராக செயற்படுதல் முயற்சியாண்மை என எது கூறுகிறது? என்ன சொல்றது? அப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் என்னன்னா, ஒரு இடைவெளி ஒண்ணு தார டைம்ல அதுல ஒரு வினாக்குறி ஒண்ணு நீங்களே உருவாக்கி போட்டு கேட்கிற டைம்ல உங்களுக்குள்ள ஆன்சர் வந்து குயிக்கா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். என்ன சொல்றது? அப்ப மூலதனத்திற்கும் ஊழியத்திற்கும் இடையிலான இடைநடுவராக என்ன சொல்றது? மூலதனத்திற்கும் ஊழியத்திற்கும் இடைநடுவராக செயற்படுதல். என்ன சொல்றது? இடைநடுவராக செயற்படுதல் தான் இந்த முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். யாரு சொல்றது அப்படின்னு சொன்னால், ஆக்ஸ்போர்ட் அகராதி. இந்த அகராதி ஆக்ஸ்போர்ட் அகராதி. சரியா? ஆக்ஸ்போர்ட் அகராதி. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப மூலதனத்திற்கும் ஊழியத்திற்கும் இடைநடுவராக செயற்படுதல் முயற்சியாண்மை என்று யார் சொல்றதுண்டா? ஆக்ஸ்போர்ட் அகராதி கூறுகிறது. ரைட். அப்ப 3வது கேள்விய பாருங்க. சூழலில் உள்ள சந்தர்ப்பங்களை ஆக்க ரீதியாக பெற்று,
ஆக்க ரீதியாக பெற்று எதனை ஏற்று எதை உருவாக்குகின்ற செயல்முறை முயற்சியாண்மை. அப்ப நான் இடைவெளி இடைவெளி வார டைம்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கேள்வி வினாக்குறி ஒன்று போட சொல்லி. அப்ப சூழலில் உள்ள சந்தர்ப்பங்களை ஆக்க ரீதியாக பெற்று எதனை ஏற்றுக்கொள்ளணும், அதே மாதிரி அப்படி ஏற்றுக்கொண்டு எதனை உருவாக்குற செயல்முறை முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. சொல்லுங்க பாப்போம், எதை ஏற்கணும்? இடரையற்று வேறு புத்தாக்கம். நட்ட இடரினை ஏற்று. என்ன சொல்றது? நட்ட இடரினை ஏற்று புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செயல்முறையைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? முயற்சியாண்மை. முயற்சியாண்மை. புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செயல்முறையைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றோம். சூழலில் உள்ள சந்தர்ப்பங்களை ஆக்க ரீதியாக பெற்று நட்ட இடரினை ஏற்று புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செயல்முறையைத்தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா சொல்றது? முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அப்ப அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணிக்கணும். மாஸ் பேப்பர்ல இப்படியான கேள்விகள் தான் கேட்கப்படுது. ரைட். அதே மாதிரி அடுத்ததாக 4வது கேள்வியை நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். என்னடா MCQ கேள்வி 4 தொடக்கம் 9 வரையான கேள்வியில உங்களுக்கு MCQ கேள்விகள் தான் அதிகமா போட்டுக்கிறேன். மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க அஃப்லல். சரியா? அப்ப 4வது கேள்வி என்னன்னு சொன்னா சமூக முயற்சியாண்மை என்பதனை மிகவும் சரியாக விவரிப்பது. அப்ப சொல்லுங்க பார்ப்போம், இந்த புதிய போக்கிலான முயற்சியாண்மை தானே, புதிய போக்கிலான முயற்சியாண்மைகள் அப்படின்னு சொன்னா என்ன? முயற்சியாண்மையின் போக்குகள் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கும்? முயற்சியாண்மையின் போக்குகள் என்ன? இப்ப உதாரணமா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று பாட்டுள்ள நான் போட்டிக்கிறேன். முயற்சியாண்மையின் நவீன போக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 எழுதுக அப்படின்னு சொன்னா என்னென்ன ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். உள்ளக முயற்சியாண்மை, பூகோள ரீதியான முயற்சியாண்மை, சமூக ரீதியான முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாண்மை. வெரி குட். என்ன சொல்றது? உள்ளக முயற்சியாண்மை, பூகோள ரீதியான முயற்சியாண்மை, சமூக ரீதியான முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாண்மை. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த முயற்சியாண்மையின் நவீன போக்கு. அப்ப இப்படியாக இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு 4வது பார்ட் 1 கேள்வியில ஒரு கேள்வி ஒன்று எடுத்துக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த முயற்சியாண்மை போக்குகள்ல ஒன்று தான் என்னன்னு சொன்னா இந்த சமூக முயற்சியாண்மை அப்படின்னு சொல்றது. அப்ப சமூக முயற்சியாண்மை அப்படின்றத சமூக ரீதியான முயற்சியாண்மை அப்படின்றத மிக சரியாக விவரிப்பது என்னன்னு கேட்கிறான். அப்ப சமூகத்திற்கு சேவை செய்யற எண்ணத்துல சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்றதுக்கு புத்தாக்கங்கள்ல ஈடுபடுறது இதன் கருத்து. அப்ப மெயினா முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா என்ன? நட்ட இடரினை ஏற்கணும், புத்தாக்கங்களை உருவாக்கணும். அப்ப அதன் அடிப்படையில 3வது கேள்வியா நாங்க பார்த்தோமா இல்லையா முயற்சியாண்மைனா என்னன்றது? ஓ, இதெல்லாம் நான் சொல்றது ஓ தானே? ரைட். ஓ, அப்ப அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நட்ட இடரை ஏற்று நான் சொல்றது அதே மாதிரி அந்த புத்தாக்கங்களை உருவாக்கும். விளங்கி நான் சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கணும். சமூக ரீதியான முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா என்ன? சமூகத்திற்கு சேவை செய்யற ஒரு நோக்கம் உண்டிக்கணும், எண்ணம் உண்டிக்கணும். விளங்கி நான் சொல்றது. அப்படியான எண்ணத்துல சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக்கொள்வதற்கு புத்தாக்கங்கள்ல ஈடுபடுறது. விளங்கி என்ன சொல்றது? மன திருப்தி ஆயிக்கலாம், வரவேற்பு ஆயிக்கலாம், புகழ் ஆயிக்கலாம், பிரதி உபகாரங்கள் ஆயிக்கலாம். விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி இப்படியான விடயங்களை தான் நாங்க இந்த சமூக ரீதியான முயற்சி ஆண்மையில நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்கிறோம். விளங்கி நான் சொல்றது. அப்ப அதன் அடிப்படையில நீங்க ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். எத்தனாவது ஆன்சர் வரும்? 4வதுக்கு. நான் உங்களுக்கு ஐடியா ஒண்ணு தந்திக்கிறேன். சரி, இப்ப நீங்க அதன் அடிப்படையில ஆன்சர் எடுக்க தெரியாட்டி கஷ்டம். 4. எனிவன் அடுத்தாக்கள். முதலாவது.
ஒரு ஆள் முதலாவது, ஒரு ஆள் 4வது. அடுத்த ஆள் இன்னும் ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். 3 சார். எத்தனாவது? 3வது. 3வது. வேற? 4வது. 4வது. வேற? அடுத்த ஆள் ஆன்சர். ரைட், பார்ப்போம். சரியா? அப்ப சமூக முயற்சியாண்மைன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். சமூகத்திற்கு சேவை செய்யும் எண்ணத்துல சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு மன திருப்தி, வரவேற்பு, புகழ், பிரதி உபகாரம் இப்படியான. சரியோ? அப்ப சரி, அப்ப அதன் அடிப்படையில வந்து நாங்க வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்சரை பார்க்க போறோம். இடம்பெயர்ந்த மக்களுக்காக கூடாரங்களை வழங்குறது அப்படின்றது வந்து ஒரு சமூக ரீதியான முயற்சியாண்மையா? 1வது ஆன்சர் சொன்னது இல்ல. அது வந்து சமூக ரீதியான ஒரு திருப்தியையோ அல்லது மன திருப்தியோ, வரவேற்பு, புகழ் அத வந்து செய்யறதுக்காக இது வந்து இல்ல. அதாவது இடம்பெயர்ந்த மக்களுக்காக கூடாரங்களை வழங்குறது அப்படின்றது வந்து சமூக ரீதியான முயற்சியாண்மை அல்ல. அதே மாதிரி பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்களை வழங்குறது வராது. அதே மாதிரி தமது வணிக குடும்ப அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளல் அப்படின்றதும் வந்து இந்த சமூக ரீதியான முயற்சியாண்மைக்குள்ள வராது. விளங்கினா? அதே மாதிரி 4வது பாருங்க. எரிபொருள் நுகர்வை குறைக்கக்கூடிய வகையில ஒரு புதுமையான உபகரணங்களை வந்து தயாரிக்கிறது. இது வருமா வராதா? வரும். வரும் சார். எப்படி வரும்? சொல்லுங்க பாப்போம். எரிபொருள் நுகர்வை குறைக்கிறண்டா வந்து சமூகத்தோட ஒரு பிரச்சனை தனியா எரிபொருள் இது ம். வந்து அத குறைச்சு இந்த புதுமையான உபகரணத்தை தயாரிக்கிறண்டா வந்து புத்தாக்கம் ஒன்று தனியா அது. ரைட். வேற வேற சொல்லக்கூடியவர்கள்? எப்படி 4வது ஆன்சர் வரும்? 4வது ஆன்சர்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே. அப்ப 4வது ஆன்சர் எப்படி வரப்போகுது? விலை என்ன சொல்றது? இந்த எரிபொருள் அப்படின்றது வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இல்லையா? எரிபொருள் வந்து எரிபொருளோட நுகர்வை குறைக்க, அதாவது எனது எரிபொருளோட விலை அதிகமாகிறது. விளங்கினா எரிபொருள் வந்து தட்டுப்பாடாகிற டைம்ல விளங்கினா அப்ப COVID-19 காலத்துல வந்து எரிபொருள் தட்டுப்பாடா இருந்துச்சு. விலை வந்து உப்பரிமம் நல்லாவே கூடிஞ்சி. இப்படியாக வந்து எரிபொருளோட நுகர்வை வந்து குறைக்கக்கூடிய வகையில ஒரு புதுமையான உபகரணங்களை விளங்கினா சொல்றது சமூக ரீதியான அந்த பிரச்சனையை வந்து அவன் தீர்க்கிறா இல்லையா? இதன் மூலமா தீர்க்கப்படுதா இல்லையா? ஓவா இல்லையா? ஒரு பிரதி உபகாரம் ஒன்று செய்யறாங்களா இல்லையா நினைக்க? செய்யறாங்க. விளங்கின சொல்றது பிரதி உபகாரங்களாய்க்கலாம், அதே மாதிரி புகழாய்க்கலாம், அதே மாதிரி வரவேற்பாய்க்கலாம், மன திருப்தியாய்க்கலாம். இப்படியான விடயங்களின் மூலமா தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அந்த சமூக முயற்சியாண்மை வந்து விளக்கப்படுது. அப்ப இது ஒரு பிரதி உபகாரமா இல்லையா? ஒரு எரிபொருளுக்கு பதிலா ஒரு கரண்ட்லயோ அல்லது வந்து என்னது எரிபொருள் இல்லாத ஒரு புதிய உபகரணங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு பிரதி உபகாரமா இல்லையா? ஓவா இல்லையா? அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 4வது. 4வது ஆன்சர். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கேள்விக்குள்ள நாங்க போறோம் என்னன்னு சொன்னா, உங்கள் பிரதேசத்தில் உள்ள முயற்சியாளர் ஒருவர் மூலம் கிடைக்கும் அனுகூலங்கள் சில பின்வருமாறு. அப்ப முயற்சியாளர் ஒருவரின் மூலம் வந்து கிடைக்கிற அனுகூலம். அப்ப முயற்சியாளர் ஒருவரின் மூலம் வந்து கிடைக்கிற அனுகூலங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா ஒரு தனியால் அனுகூலங்களும் காணப்படுது, நிறுவன ரீதியான அனுகூலங்களும் காணப்படுது, சமூக பொருளாதார அனுகூலங்களும் வந்து காணப்படுது அப்படின்றத விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து A to H வரங்காட்டியாலும் உங்களுக்கு ஒரு அனுகூலங்களை வந்து தந்திக்கிறான். அப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். முயற்சியாளர் ஒருவர் மூலம் கிடைக்கும் சமூக
பொருளாதார நன்மைகளை மாத்திரம் கொண்ட விடையை வந்து தெரிவு செய்யட்டும். அப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன தனியார் அனுகூலங்கள் காணப்படுது, நிறுவன ரீதியான அனுகூலங்கள் காணப்படுது, சமூக பொருளாதார ரீதியான அனுகூலங்கள் காணப்படுது. அப்ப என்னத்தை கேட்டுகிறான்? சமூக பொருளாதார நன்மைகளை, சமூக பொருளாதார அனுகூலங்களை மாத்திரம் கொண்ட விடையை வந்து தெரிவு செய்யட்டான். சரியோ? அப்ப முதலாவது பார்ப்போமே, புதிய சந்தைகள் வந்து அபிவிருத்தி அடைகிறது. புதிய சந்தைகள் அபிவிருத்தி அடைகிறது அப்படின்றது வந்து எதற்காக? அதாவது தனியாளுக்கு கிடைக்கிற அனுகூலமா, நிறுவன ரீதியான அனுகூலமா, சமூக பொருளாதார அனுகூலமா? சமூக பொருளாதார அனுகூலம். புதிய சந்தை அபிவிருத்தி அடைகிறது, சமூக பொருளாதார அனுகூலம். விலைங்க நான் சொல்றது, ஒரு சமூகத்துக்கு அல்லது பொருளாதாரத்துக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு நன்மை ஒன்று கிடைக்குது இந்த புதிய சந்தைகள் அபிவிருத்தி அடைகிறதின் மூலமா. சரி, அதே மாதிரி சந்தை பங்கு விரிவடைதல், நிறுவன ரீதியா. சந்தை பங்கு விரிவடைகிறது அப்படின்னு சொன்னா நிறுவன ரீதியானது. அப்ப இந்த ஆன்சர் வந்து இப்ப இது வந்து நிறுவன ரீதியான அனுகூலம், நிறுவன ரீதியான அனுகூலம். அப்ப இந்த ஆன்சரை நாங்க எடுக்கலுமா? பி எடுக்கலுமா ஆன்சரா? ஏலா. விலைங்க நான் சொல்றது ஏலா. அப்ப ஏ வந்து ஆன்சரா வரப்போகுது. புதிய சந்தைகள் அபிவிருத்தி அடைகிறது அப்படின்றது வந்து ஒரு சமூக பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு நன்மை, ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து நன்மை ஒன்று ஏற்படுது. ஆனா சந்தை பங்கு விரிவடைகிறது அப்படின்றது ஒரு நிறுவனத்துக்கு தான் என்ன செய்யுது, நன்மை ஒன்று ஏற்படுது. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுதல், சமூக பொருளாதார ரீதியான அனுகூலம். அப்ப சியும் வரும். அதே மாதிரி போட்டி நிலைமைக்கு இலகுவாக முகம் கொடுத்தல், நிறுவன ரீதியான. போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுத்துவதற்கு இலகுவாக இருக்கிறது என்னன்னு சொன்னா அது வந்து நிறுவன ரீதியான அனுகூலம், நிறுவன ரீதியான அனுகூலம். சரியா? அப்ப இந்த ஆன்சரையும் வந்து டி ஆன்சரையும் வந்து நாங்க எடுக்கல. அதே மாதிரி நிறை தொழில் மட்டம் உருவாகிறது, நிறை தொழில் மட்டம் உருவாகிறது. சமூக பொருளாதார நன்மை. சமூக பொருளாதார நன்மையா? எஸ். விலை என்ன சொல்றது, நிறை தொழில் மட்டம் உருவாகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகிறதின் மூலமா நிறை தொழில் மட்டமும் என்ன செய்ய போகுது, உருவாக போகுது. விலை என்ன சொல்றது, அப்ப நிறை தொழில் மட்டம் உருவாகிறது அப்படின்றது வந்து என்னண்டா சமூக பொருளாதாரத்துக்கு வந்து என்ன நன்மையே ஏற்படுது. சரியோ? அப்ப ஏயும் வரும், சியும் வரும், ஈயும் வரும். அதே மாதிரி சமூக அந்தஸ்து ஏற்புடைமை உருவாகிறது, நிறுவனத்துக்கு சார். சமூக அந்தஸ்தும் ஏற்புடைமையும் வந்து உருவாகிறது. சமூக அந்தஸ்தும் ஏற்புடைமையும் உருவாகிறது எதுக்கு வருது, நிறுவனத்துக்கா தனிநபர் ரீதியான? எப்படி தனிநபர் ரீதியான்னு சொல்றீங்க? வெரி குட். தனிநபர் ரீதியானது தான் வரும். அதாவது ஒரு சமூகத்துல வந்து அந்த முயற்சியாண்மையினூடாக புத்துருவாக்கத்தின் மூலமாக நட்ட இடரினை ஏற்கிறதின் மூலமா வந்து அவனுக்கு வந்து என்னது தனிநபருக்கு ஒரு சமூக அந்தஸ்து ஒன்று ஏற்படும். அதே மாதிரி ஏற்புடைமை உண்டு. இப்ப ஓகே, விளங்கி நான் சொல்றது இது சரியான ஒரு தேவையான ஒரு விடயம் தான். விளங்கி நான் சொல்றது ஒரு உதாரணமா வந்து நாங்க மேல ஒரு பார்த்த விஷயம் தான் என்ன, எப்படி சொல்றது, அதாவது வந்து மின் உபகரணத்தை குறைக்கக்கூடிய மாதிரி, ரைட், எரிபொருள் நுகர்வு வந்து குறைக்கக்கூடிய மாதிரி ஒரு புதுமையான உபகரணங்களை தயாரிச்சான் அப்படின்னு சொன்னா அதை வந்து மக்கள் ஏற்பாங்களா இல்லையா, ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா? விலைங்க நான் சொல்றது. அப்ப இப்படியான காலகட்டங்கள்ல வந்து ஒரு புதுமையான உற்பத்தியை, புதிய உற்பத்திகளை வந்து மேற்கொள்ற டைம்ல, நட்ட இடரினை ஏற்கிற டைம்ல, புத்துருவாக்கங்களை உருவாக்குற டைம்ல, அவங்களோட செலவை குறைக்கக்கூடிய மாதிரி அப்படி வந்து ஒரு ஒரு உற்பத்தி ஒன்று செய்யற டைம்ல வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா ஒரு தனியாளுக்கு வந்து என்ன செய்யும், சமூக அந்தஸ்து ஒன்று வைக்கும். அதே மாதிரி வந்து ஏற்புடைமை ஒன்று உருவாகும். அப்ப இது வந்து என்ன, எது ரீதியான அனுகூலம், தனியால் ரீதியானதா, நிறுவன ரீதியான, சமூக பொருளாதார அனுகூலமா? தனிநபர் ரீதியானது. சோ இந்த ஆன்சரையும் நாங்க எடுக்க இயலாது. அதே மாதிரி வணிக கருமங்கள் வந்து விரிவடைகிறது அப்படின்றது,
சிம்பிளா உங்களுக்கு தெரியும் என்ன, நிறுவன ரீதியானது. விலை என்ன சொல்றது, நிறுவன ரீதியானது. அதே மாதிரி எத்தனிக்கிறான் பிரதேச வளங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுது. சமூக பொருளாதார பொருளாதார வெரி குட். சமூக பொருளாதார அனுகூலங்கள். விலை என்ன சொல்றது, அப்ப எச்சும் வந்து ஆன்சரா வரப்போகுது. பிரதேச வளங்கள் வந்து உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுது. அப்போ பிரதேச வளங்கள் வந்து உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்க போகுது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது மூலமா பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைய போகுது. அப்ப பொருளாதாரத்துக்கு கிடைக்கிற ஒரு நன்மை. விலை என்ன சொல்றது, அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும், ஏயும் சியும் இயும் எச்சும். எத்தனாவது ஆன்சர், ஏசிஇஹெச் ஃபர்ஸ்ட் சார். முதலாவது ஆன்சர். விலை என்ன சொல்றது, முதலாவது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். சரி, அப்ப உங்களுக்கு வந்து இந்த முயற்சியாண்மையின் அனுகூலங்கள் சம்பந்தமா ஒரு பாட்டுல ஒரு கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். ரைட், மூணாவது கேள்வியை பாருங்க. மூணாவது கேள்வி, ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு முயற்சியாண்மை பங்களிப்பு செய்கின்றது. விலை என்ன சொல்றது, உதாரணங்கள் தருவதன் மூலம் இக்கருத்தை விளக்குக. அப்ப இப்படியான கேள்வி எந்த எந்த விடயத்திலிருந்து உருவாகுச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க இப்ப பார்த்தோம், என்ன கேள்வி பார்த்தோம் இதுக்கு முந்தி எம்சிக்யூல எந்த கேள்வி பார்த்தோம், பொருளாதார ரீதியான முயற்சியாண்மை மூலம் வந்து சமூக பொருளாதார அனுகூலங்கள் வந்து அனுகூலங்களை தான் நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்ப நிறைய கூற்றுக்கள் தந்திருந்தான். அதுல வந்து அதாவது சமூக பொருளாதார ரீதியான அனுகூலங்களை மாத்திரம் கொண்ட விடையை வந்து தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தான். அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வி வந்து பாட்டு கேள்வி ஒன்று உருவாயிச்சு. என்னன்னு சொன்னா, ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு முயற்சியாண்மை பங்களிப்பு செய்கின்றதாம். அந்த கருத்தை வந்து என்ன செய்யறான், அந்த கருத்தை வந்து உதாரணத்தின் மூலம் விளக்க சொல்றான். இல்லைங்கண்ணா, அப்ப முதலாவது சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, புதிய வணிகர்கள் உருவாகுறாங்க. இல்லைங்கண்ணா சொல்றது, அப்ப புதிய வணிகர்கள் உருவாகிறதால புதிய தொழில் வாய்ப்பும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உருவாகுது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது, அப்ப புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து உருவாகுது, நிறை தொழில் மட்டம் உருவாகுது. அதே மாதிரி பொருளாதார புதிய பொருட்கள் வந்து சந்தைக்கு வருவதனால மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குது, பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது, வாழ்க்கை தரமும் வந்து என்ன செய்யுது, உயர்வடையுது. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது கிளியரா? விளங்கினா, அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த கேள்வியில இருந்து தான் இந்த கேள்வி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, அதாவது வந்து என்னது கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்கிறான். சரியா, பார்ட் 2 கேள்வி தானே. அப்ப அதே மாதிரி வந்து புதிய பொருட்களுக்கான சந்தை விரிவாக்கத்தின் காரணம் போட்டி சந்தை வந்து என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகுது, அதே மாதிரி வருமான சந்தர்ப்பங்கள் உருவாகுது, புதிய பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகுது. விளங்கி நான் சொல்றது, அதே மாதிரி வந்து பிரதேச வளங்களோட பாவனை அதிகரிக்கிறதால, அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, சமூக பொருளாதார அனுகூலங்களை வச்சுதான் நீங்க உதாரணம் குறிப்பிடணும். இது கிளியரா விளங்கிச்சா? ஓ இல்லையா, விளங்கிச்சா இல்லையா? சமூக பொருளாதார முயற்சியாண்மையின் மூலம் சமூக பொருளாதார அனுகூலங்கள், நிறுவன ரீதியான அனுகூலங்கள், தனியார் அனுகூலங்கள், இப்ப இந்த அனுகூலங்களின் ஊடாகத்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உதாரணங்களை கொடுக்கணும். அப்ப இப்போ பிரதேச வளங்களோட பாவனை வந்து அதிகரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சமூக பொருளாதார அனுகூலங்கள். அப்ப அதிகரிப்பதனால என்ன என்ன ஏற்படுது, அவற்றுக்கான கேள்வி அதிகரிக்குது. அப்ப இது பொருளாதார அபிவிருத்திக்கு வழிவகுக்கும். அப்ப ஒரு ஒரு விடயம் நடக்குது, இப்ப புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகிச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய தொழில் மட்டும் உருவாகுமா இல்லையா, ஓவா இல்லையா? வேலை என்ன சொல்லுது, அப்ப நிறை தொழில் மட்டம் உருவாயிச்சு அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு குறைவடையும். இப்படியான நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு அனுகூலங்களை வச்சு அந்த அனுகூலங்கள் மூலமா என்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த உதாரணம் மூலம் விளக்குக அப்படின்ற அந்த கருத்தை வந்து கொடுக்கணும். அப்ப இது இது இல்லாம ஒரு நாட்டின் இப்படின்னு அப்படி இல்லை. இப்ப என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு கூற்றொன்று தாரான், முயற்சியாண்மை மூலம் நிறுவனத்திற்கு பல வகையான நன்மைகள் ஏற்படுது, இதனை உதாரணங்கள் மூலம் விளக்குக அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டான். அப்படின்னு சொன்னா எப்படி விளக்கணும், வணிக கருமங்கள் விரிவடையுது. அப்ப வணிக கருமங்கள் எப்படி விரிவடையுது, விளங்கி நான் சொல்றது, புதிய பொருட்கள் சேவைகளை வந்து முன்வைக்கிறதின் மூலமா வந்து என்ன செய்யுது, பொருட்கள் சேவைகள் உற்பத்தி வந்து அதிகரிக்குது. அப்ப உற்பத்தி அதிகரிக்கிறதின் மூலமா என்ன செய்யுது, வணிக கருமங்கள் வந்து விரிவடையுது.
விளங்கினா இப்படியாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்தின் மூலமா ஒரு 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 நன்மையின் மூலமா எப்படியாக வந்து அந்த நன்மை ஏற்படுது விளங்கினா சொல்றது சந்தை பங்கு விரிவடையுது அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து அபிவிருத்தி அடையுது போட்டி நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு ஏன்னா நட்டை இடரனை ஏற்றுக்கொள்றான் நட்டை இடரனை ஏற்று வந்து அவன் வந்து என்ன செய்யறான் புத்தாக்கங்களை உருவாக்குறதின் மூலமா போட்டி நிலைமைக்கு முகம் கொடுக்கிறான் விளங்கினா இப்படியாக நீங்க என்ன செய்யணும் உதாரணங்களை குறிப்பிட்டு பழகணும் இந்த கொஸ்டினில் எப்படியான அந்த நன்மைகளின் மூலம் இப்ப தனியார் அனுகூலங்களின் மூலமாகவோ நிறுவன அனுகூலங்களின் மூலமாகவோ சமூக பொருளாதார அனுகூலங்களின் மூலமா இப்படியான கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஆன்சர் எழுத இயலும் அப்படின்னு சொல்றார்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம் இல்லாட்டி சொல்லுங்க பாப்போம் அன்மியூட் பண்ணி குயிக்கா ரைட் இது கிளியர் தானே சொன்ன விஷயம் கிளியரா Yes, sir. ரைட் சரியோ அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அடுத்த கொஸ்டனுக்கு வரப்போறோம் என்னடா ரைட் 6வது கொஸ்டின் முயற்சியாண்மை செயல்முறையின் படிநிலையுடன் தொடர்புடைய கூற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன சரியா அப்ப 5 கூற்றுக்களை தந்திக்கிறான் அந்த 5 கூற்றுல வந்து மேற்குறித்த முயற்சியாண்மை செயல்முறையின் படிநிலை சரியான ஒழுங்குமுறையில எடுத்துக்காட்டும் தெரிவியாது அப்ப முயற்சியாண்மையின் படிமுறை அப்படின்றது ஒரு விடயமே இது முயற்சியாண்மையின் படிமுறைகள் அதெல்லாம் என்ன சொல்றது அப்ப முயற்சியாண்மையின் படிமுறைகளை நீங்க என்ன செய்யணும் ஓர்டரா விளங்கி கொள்ளணும் அப்ப மாத்தி மாத்தி குழப்பி தார டைம்ல அதை நீங்க என்ன செய்யணும் சரியான ஓர்டர்ல விளங்கி கொள்ளணும் முயற்சியாண்மையின் படிமுறை என்ன அப்படின்றது சரியோ அப்ப முயற்சியாண்மையின் படிமுறைகள் முயற்சியாண்மையின் செயல்முறைகள் அப்படின்றது வந்து 5.2 ஊடாக 5.2 உங்களுக்கு சொல்லப்படுது விளங்கி நான் சொல்றது அப்ப முயற்சியாண்மை செயல்முறையின் படிமுறைகள் வந்து மிக பிரதானமாக 5 படிமுறைகள் காணப்படுது அப்ப அந்த 5 படிமுறைகள் சரி அந்த 5 படிமுறைகள் அந்த 5 படிமுறைகள் வந்து ஓர்டரா விளங்கிக் கொள்ளணும் முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா புத்தாக்கம் புனைகிறது அப்ப புத்தாக்கம் புனைதல் அப்படின்றது வந்து ஃபெஸ்ட்டுகே உதாரணமா வந்து ஒரு முயற்சியாண்மை அப்படின்ற கொள்ள என்ன சொல்லுவோம் ஒரு வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்றது அவற்றிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்றது ஒழுங்கமைப்புகளை உருவாக்கி கொள்றது இப்படியான கர்மங்களின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற சகல செயல்முறைகளை தான் நாங்க முயற்சியாண்மை செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா என்ன புத்தாக்கம் அதாவது என்னது நட்ட இடரினை ஏற்று புத்தாக்கங்களை புனைகிறது விலங்கி நான் சொல்றது சிம்பிளா சொல்ல போனா நட்டை இடரினை ஏற்று புத்தாக்கங்களை புனைகிறது அப்ப நல்ல தெளிவாக நினைக்கணும் இப்படியான இந்த முயற்சியாண்மையின் செயல்முறை படிமுறைகள் வந்து 5 படிமுறைகள் காணப்படுது முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா புத்தாக்கம் புனைகிறது சரியோ அப்ப ஏ வந்து முதலாவதாக வரப்போகுது ஓர்டரா ஏ வந்து முதலாவதாக வரப்போகுது அப்ப பி சி பின்னு வந்திக்குது பின்னு ஆன்சர் வந்திக்குது சின்னு ஆன்சர் இந்த 3 ஆன்சரும் வருமா இந்த 3 ஆன்சரும் வருமா இல்ல இல்ல அப்ப வராது அப்ப இது 3ஐயும் என்ன செய்யலும் கேன்சல் பண்ணிடும் எங்களுக்கு என்ன 2 சாய்ஸ் தான் நீக்குது என்னது 1வது ஆன்சரா 2வது ஆன்சரா அதை வந்து தான் இப்ப நாங்க சாய்ஸ் பண்ண போறோம் ரைட் 2வது என்னன்னு சொன்னா அதாவது என்னது முயற்சியாண்மையின் செயல்முறையின் படிமுறைகள்ல வந்து 2வது படிமுறைகள் தான் என்ன கருக்களை வந்து உருவாக்குதல் அதே மாதிரி வணிக திட்டத்தை வந்து தயாரிக்கிறது விலை நான் சொல்றது என்ன கருக்களை உருவாக்குறது வணிக திட்டத்தை வந்து தயாரிக்கிறது அப்ப பி வந்து 2வது அப்படின்னு சொன்னா எத்தனாவது ஆன்சர் இப்பவே உங்களுக்கு ஆன்சர் விளங்கிக்கணும் முதலாவது ஆன்சர் விலை நான் சொல்றது முதலாவது ஆன்சர் அப்ப புத்தாக்கங்களை புனைகிறது என்ன கருக்களை உருவாக்குதல் மற்றும் வணிக திட்டத்தை தயாரிக்கிறது 3வது என்ன தேவையான வளங்களை பெற்றுக்கொள்றது வெரி குட் தேவையான வளங்களை வந்து பெற்றுக்கொள்றது டி 4வது உண்மை நிலைக்கு மாற்றுதல் வெரி குட் உண்மை நிலைக்கு மாற்றுதல் 4வது பெற்றுக்கொள்ளுதல் அனுகூலங்களை பெற்றுக்கொள்றது விலை நான் சொல்றது முதலாவது விடயம் என்ன புத்தாக்கங்களை புனைய போறோம் அதே மாதிரி என்ன கருவாக்களை உருவாக்கி வணிக திட்டத்தை தயாரிக்க போறோம் விலை நான் சொல்றது அதே மாதிரி 3வது விடயம் என்ன தேவையான வளங்களை வந்து என்ன செய்யறது பெற்றுக்கொள்றது தேவையான வளங்களை பெற்று அதை நாங்க என்ன செய்ய போறோம் உண்மை நிலைக்கு மாத்தி அந்த உண்மை நிலையின் மூலமா அனுகூலங்கள் அதாவது என்னது அந்த உண்மை நிலைக்கு மாற்றுவதன் மூலமா அனுகூலங்களை பெற்றுக்கொள்றது இதுதான் வந்து என்ன தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் முயற்சியாண்மை செயல்முறையின்
படிநிலை. படிநிலை. அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? எத்தனாவது ஆன்சர்? முதலாவது. முதலாவது ஆன்சர். சரியோ? முயற்சியாண்மையின் செயல்முறையின் படிமுறைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப அடுத்ததாக பார்ட் 2 கேள்வி. அப்ப எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் தானே, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னால். அப்ப அதே மாதிரி வந்து 5வது கொஸ்டினா பார்ட் 2 கொஸ்டின்ல நான் போட்டிக்கிறேன் என்னன்னு சொன்னா 5வது கொஸ்டினா பின்வருவனவற்றுள் உள்ளக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று போட்டிக்கிறேன். அப்போ உள்ளக முயற்சியாண்மை, அப்ப உள்ளக முயற்சியாண்மை அப்படின்றதுக்குள்ள சொல்ற டைமை நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்ன டாபிக்ல இருந்து அந்த உள்ளக முயற்சியாண்மையை கேட்கிறான், என்ன தலைப்பு அதுக்கான நாங்க பார்த்தோமா இல்லையா? முயற்சியாண்மையின் புதிய போக்குகள். வெரி குட். முயற்சியாண்மையின் புதிய போக்கு அல்லது நவீன போக்கு அப்படின்னு சொல்றது. அப்ப முயற்சியாண்மையின் நவீன போக்குகள் 4 குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி பாட்டுல ஒரு கேள்வி ஒன்று பார்த்தோமா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம் சார். என்ன ஆன்சர் வரும்? பூகோள முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாண்மை, உள்ளக முயற்சியாண்மை, சமூக ரீதியான முயற்சியாண்மை. ரைட். சரியோ? அப்ப என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்ப முயற்சியாண்மையின் நவீன போக்குகள்ல புதிய போக்குகள்ல ஒரு போக்கு தான் என்னன்னு சொன்னால் இந்த உள்ளக முயற்சியாண்மை என்ற ஒரு பிரதான ஒரு முயற்சியாண்மை. அப்ப உள்ளக முயற்சியாண்மை அப்படின்றக்குள்ள என்ன விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், ஒரு அமைப்புகள்னு வெவ்வேறு பதவிகள்ல கர்மமாற்றுகின்ற ஆக்க ரீதியான தனிநபர்கள் அந்நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்கள்ல மட்டும் இல்லாம உற்பத்தி முறைகளிலும் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மாற்றம் செய்யறாங்க. விலையை நான் சொல்றது, இப்போ உதாரணமா முகாமையாளர்கள் வந்து அவ்வாறான ஆக்க ரீதியான கருமங்களை மேற்கொள்றதுக்கு தனிநபர்களை ஊக்கப்படுத்துறாங்க. விலை என்ன சொல்றது, அமைப்பொன்றோட மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் நிறுவனத்துள்ள செயற்படும் முயற்சியாண்மைகள் என்ன செய்யறோம், என்ன சொல்லுவோம், இந்த உள்ளக முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அமைப்பொன்றுள்ள மாற்றத்தை அறிமுகப்படுத்துற நிறுவனத்துடன் செயற்படும் முயற்சியாண்மையத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா உள்ளக முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க என்ன சொல்றது. அப்ப இப்படியான இந்த உள்ளக முயற்சியாண்மை இந்த குணாம்சங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது விடயம் நிறுவனங்களோட பதவி நிலைமைகளுக்கு அதிக ஆக்கத்திறன் கொண்ட நபர்களை வந்து ஆட்சேர்ப்பு செய்யறது. விலைங்க என்ன சொல்றது, உதாரணமா வந்து உயர்மட்ட முகாமையாளர் நிலைமை ஆயிக்கலாம், கீழ்மட்ட முகாமையாளர்கள், விலைங்க என்ன சொல்றது, இப்படியாக முகாமைத்துவ மட்டங்களுக்கு ஆயிக்கலாம். அதே மாதிரி அக்கவுண்டிங்க்கு ஆயிக்கலாம். அதே மாதிரி வந்து என்னது ஸ்டாஃப் ஹெட் ஆயிக்கலாம். விலைங்க என்ன சொல்றது, இப்படியான ஒவ்வொரு நிறுவனத்தின் ஒவ்வொரு பதவி நிலைமைகளுக்கும் வந்து அதிக ஆக்கத்திறன் கொண்ட நபர்களை வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா ஆட்சேர்ப்பு செய்யறது. அது வந்து நிறுவனத்துக்கு உள்ள அமைப்புக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுதா இல்லையா? ஓ இல்லையா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த உள்ளக முயற்சியாண்மையின் பண்பு குணாம்சங்கள்ல ஒண்ணுதான் நிறுவனங்களோட பதவி நிலைமைகளுக்கு அதிக ஆக்கத்திறன் கொண்ட நபர்களை வந்து ஆட்சேர்ப்பு செய்யறது. முதலாவது விடயம். இரண்டாவது என்ன, நிறுவனங்கள்ல வேலை செய்யற பணியாற்றும் ஆக்கத்திறனுடைய நபர்களால உற்பத்தியில் வந்து புத்தாக்க முறைகளை வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா அறிமுகம் செய்தல். என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், அது வந்து என்னது ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு அமைப்புல வந்து ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுது. என்ன சொல்றது, அப்ப நிறுவனத்துல வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். அமைப்புல மாற்றங்களை அறிமுகப்படுத்துற நிறுவனத்தில் செயற்படும் முயற்சியாண்மையை தான் நாங்க என்ன சொல்லுவோம், உள்ளக முயற்சியாண்மை. அப்ப அதன் அடிப்படையில வந்து முயற்சியாண்மையின் குணாம்சம் தான் என்னண்டா, நிறுவனங்கள்ல பணியாற்றும் ஆக்கத்திறனுடைய நபர்களால உற்பத்தியில வந்து புத்தாக்க முறைகளை வந்து அறிமுகம் செய்தல். என்ன சொல்றது, அறிமுகம் செய்தல் அப்படின்னு சொன்னா உதாரணமா ஒரு போட்டில் எடுக்கிறோம். அந்த போட்டில வந்து சும்மா நோமலா ஒரு போட்டில் ஒன்று தயாரிக்கிறோம். என்ன சொல்றது, நோமலா ஒரு போட்டில் ஒன்று தயாரிக்கிறோம். இப்ப வந்து நிறுவனத்தில் இருக்கிற அந்த நபர்களால ஆக்கத்திறனுடைய அந்த ஊழியர்களால அவங்க என்ன செய்யறாங்க, அதுல வந்து ஒரு கைப்பிடி ஒன்று வைக்கிற மாதிரி, இதுல ஒரு டிசைன் ஒன்று வர மாதிரி, என்ன சொல்றது, இப்படியான இந்த புத்தாக்க முறைகளை வந்து என்ன செய்யறது உருவாக்குது. அதே மாதிரி ஒரு பட்டை ஒன்று வச்சு அது ஒட்டோவா தண்ணி வெளியே வர மாதிரி, இதுல டெப் கொண்டு வைக்கிற மாதிரி, டெப் கொண்டு அதை வந்து சுழிச்சு அமர்த்தினா வந்து இது தண்ணி வெளியே இப்படியாக இது வந்து இந்த ஒரு நிறுவனத்தின் உற்பத்திக்குள்ள சொல்றது அமைப்பொன்றுள்ள மாற்றங்களை வந்து என்ன செய்யறாங்க. அப்ப இது வந்து என்ன உள்ளக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள்ல ஒன்று. ரைட். மூன்றாவது விடயம் என்ன, நிறுவனத்தால மானிட தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திகளை வந்து வழங்கப்படுது. இப்போ நிறுவனத்தால இப்ப உதாரணமா மனிதனுக்கு வந்து ஒரு என்னது
அத்தியாவசியமா வந்து உணவு தேவை உண்டு. உணவு தேவை கட்டாயமாக தேவை. இப்போ உணவு தேவையை நிறைவு செய்யறதுக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு யாருமே இல்ல. ஆனா பைக்கு, காரு அப்படியான அந்த அ விஷயங்கள், அத்தியாவசியம் இல்லாத விஷயங்கள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா விற்கப்படுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அந்த ஏரியால அல்லது அந்த மனி ம ம அந்த அந்த நாட்டுல வாழ்ற மக்களுக்கு என்ன தேவைப்படுது? அவங்களுக்கு அதன் மூலமா எத வந்து விரும்புறாங்க? இப்ப இதன் அடிப்படையில எத வந்து அப்படியான தேவைகள், விருப்பங்கள வந்து பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திகள தான் என்ன செய்றது? நிறுவனத்தால வழங்கப்படுறது அப்படின்றது வந்து என்ன? அந்த ஒரு உள்ளக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள்ல ஒன்று. அவங்களுக்கு ஒரு அந்த அந்த ஒரு பை அ கார் வாங்கணும்ன்ற ஒரு வருமான மட்டம் உண்டு இல்ல. அதே மாரி வந்து வே அ அதே மாரி என்னது? பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உண்டு இல்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்படியான டைம்ல நாங்க அந்த ஏரியால போய்த்து அத கொண்டு விக்கிறது அதாவது என்னது? அத அவங்களோட மனித தேவை விருப்பங்கள வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாரி இருக்குமா? இல்லாத மாரி இருக்குமா? ஒரு ஒரு ஏ ஒரு ஒரு ஏரியா ஒண்டிக்குது. ஒரு ஊர் ஒண்டிக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஏரியால வருமான மட்டம் போதாது. விளங்கி நான் சொல்றது? சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. அந்த நாளே உழைச்சு உழைச்சு சாப்பிடுறாங்க. இப்படியான டைம்ல அந்த ஏரியால ஒரு கடையொண்டு போடுறான். என்னது? ஆ அது லம்போகினி கார் விக்கிற ஒரு கடையொண்ட போடுறான். இப்படி போடுறது அவங்களோட தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்யுமா? பூர்த்தி செய்யாது. பூர்த்தி செய்யாது. விளங்கி நான் சொல்றது. அவங்களுக்கு என்ன தேவை? அதுல வந்து என்னத்த விரும்புறாங்க? அதன் அடிப்படையில தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நிறுவனத்தால உற்பத்திகள் வந்து வழங்கப்படணும். விளங்கினா? இது வந்து என்னது? உள்ளக முயற்சியாண்மைன்ற குணாம்சங்கள்ல ஒன்று. சரியோ? 3வது விடயம். அதே மாரி 4வது விடயம் என்ன? சூழல், சமூக பிரச்சனைகள வந்து கவனத்தில் கொண்டு சூழல் மீது நேர் பா பா பாங்கான தாக்கங்கள வந்து ஏற்படுத்துறது. விளங்கி நான் சொல்றது? இதுவும் வந்து என்ன? உள்ளக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள். அதே மாரி மானிட நேயமிக்க உலகினை வந்து உருவாக்குவதற்கான முயற்சிகள வந்து என்ன செய்றது அப்படின்னு சொன்னா, மேற்கொள்றது. விளங்கினா? அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த உள்ளக முயற்சியாண்மையின் குணாம்சங்கள தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப உள்ளக முயற்சியாண்மையின் உலக முயற்சியாண்மை என்ற முதலாவது என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். அமைப்பொன்றுள்ள மாற்றங்கள அறிமுகப்படுத்தும் நிறுவனத்தில் செயற்படுற முயற்சியாண்மைய தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? உள்ளக முயற்சியாண்மை. உள்ளக முயற்சியாண்மை. சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். 5வது கேள்வி. அப்ப அடுத்ததாக பார்ட் 1 கேள்வி ஒண்ணு பார்க்க போறோம். 7வது கேள்வி. முயற்சியாளருடன் ஒப்பிடும்போது வணிகர் ஒருவர் மிகவும் விருப்பம் காட்டுவது என்ன? அப்ப இத வந்து இதன் மூலமா எத வந்து கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, விளங்கி நான் சொல்றது? எதன் மூலமா கேட்கிறான் அப்படி எத வச்சு கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு முயற்சியாளருக்கும் வணிகருக்கும் இடையிலான வேறுபாடு. விளங்கி என்ன சொல்றது? அப்ப முயற்சியாளர்ன்றா யாரு? வணிகர்ன்றா யாரு? அப்ப அவர்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ன? விளங்கினா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து பார்ட் 2லயும் வந்து உங்ககிட்ட கேள்வியா கேட்பாங்க. முயற்சியாளர்னா யாரு? வணிகர்னா யாரு? 2 பேருக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? விளங்கி என்ன சொல்றது? அப்ப சரி. அப்ப முயற்சியாளர் அப்படின்றவர் வந்து நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முயற்சியாளர் அப்படின்றவர் வந்து யாருன்னா, அவங்களோட கருத்த அல்லது புதிய எண்ணக்கருவிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வணிகம் ஒன்றை வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா வணிகர் அப்படின்றவரு சரியோ, நடைமுறையில காணப்படுற கருத்து அல்லது எண்ணக்கருவிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வணிகத்த ஆரம்பிப்பாங்க. விளங்கினா? அப்ப புதிய கருத்துக்கள உருவாக்குவாங்க. புதிய எண்ணக்கருவிக்கு ஏற்ப வணிகம் ஒன்று ஆரம்பிப்பாங்க. யாரு? முயற்சியாளர் அப்படின்றது. ஆனா வணிகர் அப்படின்றது அப்படி இல்ல. நடைமுறையில என்ன இருக்குதோ, அதத்தான் அவங்க என்ன செய்வாங்க? செய்வாங்க. விளங்கினா சொல்றது? அப்ப இதன் அடிப்படையில அந்த முயற்சியாளருக்கும், வணிகருக்கும் இடையிலான பல வேறுபாடுகள் காணப்படுது. அப்ப இப்ப என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, முயற்சியாளரோட ஒப்பிடுற டைம்ல வணிகர் வந்து எதில் மீதும் விருப்பம் காட்டுறாங்க. அப்ப இடர்களை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் காட்டுவாங்களா வணிகர்? இல்ல. 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 யார் வந்து விருப்பம் காட்டுறது இடர்களை ஏற்றுக்கொள்றதுக்கு? முயற்சியாளர். முயற்சியாளர். அதே மாரி சகல பொறுப்புகளையும் யார் ஏற்றுக்கொள்றது? முயற்சியாளர். முயற்சியாளர். விளங்கி என்ன சொல்றது? அதே மாரி பாதுகாப்பாக செயற்படுறதுக்கு யார் விருப்பம் காட்டுறது? வணிகர். வணிகர். விளங்கி என்ன சொல்றது? அப்ப எத்தனாவது ஆன்சர்? 3வது. 3வது ஆன்சர். வெயிட் பண்ணுங்க. சரியோ? அப்ப எத்தனாவது ஆன்சர்ன்னு சொன்னா? 3வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். பாதுகாப்பாக செயற்படுறதுக்கு என்ன செய்வாங்க? வணிகர் வந்து
விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி வந்து என்னது இந்த முயற்சியாளரை பொறுத்தவரையில வந்து முயற்சியாளர்கள் வந்து வணிகத்திற்கான போட்டியாளர் தான் இந்த முயற்சியாளர் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி முயற்சியாளர் வந்து புதிய வணிக வாய்ப்புகள் தொடர்புல வந்து ஆயத்தமாவாங்க. அதே மாரி புத்தாக்கங்களை புனைவாங்க. அதே மாரி இடர்களுக்கு வந்து முகம் கொடுப்பாங்க. அதே மாரி பிரச்சனைகள உருவாக்குற டைம்ல அவற்றுக்கு சிறப்பாக முகம் கொடுப்பாங்க. இதெல்லாம் யாருன்னு சொன்னா முயற்சியாளர் அப்படின்றவர். ஆனா அதாவது என்னது வணிகர் அப்படின்றவர் என்ன? வணிகத்திற்கு போட்டியாளர்கள் பலர் வந்து காணப்படுவாங்க. அதே மாரி வணிகர் தனது வணிக கருமங்கள வந்து தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவாங்க. பாரம்பரியத்த வந்து பின்பற்றுவாங்க. பழைய விடயங்கள வந்து பின்பற்றுவாங்க. அதே மாரி வந்து என்னது பாதுகாப்பான முறையில வந்து கருமங்கள மேற்கொள்வாங்க. அதே மாரி பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உற்சாகம் அளிப்பாங்க. உற்சாகம் இழப்பாங்க. விளங்கினா சொல்றது? அப்ப பிரச்சனைகள் ஏற்பட்ட டைம்ல அவங்க பிரச்சனைகளுக்கு வந்து என்ன முகம் கொடுக்கிறதுக்கு வந்து முன் வரமாட்டாங்க. ரைட்? இது தான் வந்து என்னன்னு சொன்னா, அந்த முயற்சியாளருக்கும், வணிகருக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க முயற்சியாளர் ஆயிக்க விரும்புறீங்களா? வணிகர் ஆயிக்க விரும்புறீங்களா? முயற்சியாளர். முயற்சியாளரா? விளங்கினா சொல்றது? அத வந்து தெளிவாக விளங்கிக்கணும். அப்போ முயற்சியாளரோட ஒப்பிடும்போது, வணிகர் வந்து விருப்பம் காட்டுது என்ன? பாதுகாப்பாக செயற்படுறது. சரியோ? ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்ட் 2 கேள்வி ஒன்று. முதலாவது கேள்வியை பார்ப்போம். ரைட். முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பினை வந்து விளக்க சொல்றாங்க. முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மனித தேவை விருப்பங்களை இனங்கண்டு அவற்றை நிறைவு செய்வதற்கான இடர்களை முகாமைப்படுத்தணும். விளங்கி நான் சொல்றது அவங்களோட இப்ப உதாரணமா ஒரு மனிதன் விருப்பங்களை ஒரு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்ன விருப்பங்கள் ஈக்குது அப்படின்றத வந்து அவங்க என்ன செய்யணும் இனங்காணணும். அப்ப அவற்றை வந்து நிறைவு செய்யறதுக்காக வந்து அவங்களுக்கு எந்த பொருட்கள் சேவைகளை வழங்குறது எப்படியான சேவைகளை வழங்குறது எந்த சுவையில வழங்குறது எந்த மாடல்ல வழங்குறது விளங்கி நான் சொல்றது. அப்ப இப்படியாக வந்து அவங்களோட தேவை விருப்பங்களை நிறைவு செய்யறதுக்கான இடர்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முகாமைப்படுத்தணும். அப்ப முகாமைப்படுத்தி புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செயல்முறையை தான் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா முயற்சியாண்மை. விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது இந்த முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப என்ன விஷயம் ஒரு மனுஷன் தேவை விருப்பங்களை வந்து இனங்காணும். அதே மாதிரி அவற்றை வந்து நிறைவு செய்யறதுக்கான இடர்களை வந்து முகாமைப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன தேவை என்ன விருப்பம் அதன் மூலமா வந்து அந்த தேவை விருப்பங்களை வந்து நிறைவு செய்யறதுக்கு வந்து எந்த பொருட்கள் சேவைகளை வந்து உருவாக்கணும். அப்ப அந்த பொருட்கள் சேவைகளை உருவாக்கின பொருட்கள் சேவையில எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தி வைக்கணும். விளங்கினா அதான் இந்த புத்தாக்கங்களை உருவாக்கணும். புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செயல்முறையை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அதே மாதிரி வணிகம் அப்படின்னு சொன்னா என்ன? மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்யறதுக்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது விநியோகம் செய்யறது அதே மாதிரி வந்து என்னது இப்படியான வந்து சந்தைப்படுத்துறது இது தொடர்பான பொருளாதார நடவடிக்கை தான் என்று சொன்னா வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா அப்ப முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை விளங்கிக்கணும். அவங்களோட தேவை விருப்பங்களை இனங்கண்டு அவற்றை நிறைவு செய்வதற்கான இடர்களை முகாமைப்படுத்தி புத்தாக்கங்களை உருவாக்குற செயல்முறை தான் முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வணிகம் அப்படின்னா என்னண்டா மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்யறதுக்கு பொருட்கள் சேவையில உற்பத்தி செய்தல் விநியோகம் செய்யறது அதாவது என்னது சந்தைப்படுத்துறது இது தொடர்பான பொருளாதார நடவடிக்கை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப முயற்சியாண்மை என்ற வரைவிலக்கணத்தையும் வணிகத்தின் வரைவிலக்கணத்தையும் நீங்க என்ன செய்யணும் தொடர்பினை விளக்குற டைம்ல ரெண்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த முயற்சியாண்மை ஊடாகவும் வணிகங்கள் மூலமும் வந்து மனித தேவை விருப்பங்கள் வந்து நிறைவு செய்வதற்காக பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்வதுடன் அதனுடன் இணைந்த சேவைகள்ல வந்து ஈடுபடுது. ஆயினும் இக்கூற்று ரீதியாக முயற்சியாண்மை மூலம் வணிக சந்தர்ப்பங்களை இனங்காண்றது இடர்களை முகாமை செய்யறது புத்தாக்கங்களை வந்து உருவாக்குறது ஆகிய கருமங்கள்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சியாண்மை மூலம் செயற்படுது. விளங்கி நான் சொல்றது அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். முயற்சியாண்மை என்ன செய்து வணிக சந்தர்ப்பங்களை இனங்கண்டு அதே மாதிரி இடர்களை முகாமை செய்து புத்துருவாக்கங்களை உருவாக்குறது. ஆனா மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்யறதுக்கு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறது விநியோகம் செய்யறது அதே மாதிரி வந்து என்னது சந்தைப்படுத்துறது தொடர்பான பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடுறது என்னன்னு சொன்னா இந்த வணிகம்.
ஆனா என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா முயற்சியாண்மை ஊடாகவும் வணிகங்கள் மூலமும் மனித தேவை விருப்பங்கள் நிறைவு செய்வதற்காக பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்து அதனுடன் இணைந்த சேவைகள் சேவைகளை ஈடுபடுது. இதுதான் இந்த முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு. அப்ப முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பை நீங்க விளக்குற டைம்ல முயற்சியாண்மையின் அதாவது என்னது வரைவிலக்கணம் வணிகத்தின் வரைவிலக்கணம் அப்ப அதனூடாக எது நிறைவு செய்யப்படுது இல்லை என்ன சொல்றது. அப்ப முயற்சியாண்மை மூலம் வணிக சந்தர்ப்பங்களை நாங்கள் இடர்களை முகாமை செய்யறது புத்துவாக்கங்களை என்ன செய்யறது உருவாக்குறது. சரியோ அதை நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கணும். ரைட், இந்த கொஸ்டின் கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? அடுத்தாக்கள் எல்லாரும் சொல்லுங்க. ஆம் சார். Clear, sir. ரைட் ரைட் சரியோ. அடுத்த கேள்விக்கு போறோம். என்னன்னு சொன்னா பார்ட் 1 கேள்வி 8வது முயற்சியாளர் ஒருவர் பாதீட்டை ஒரு முயற்சியாளர் பாதீட்டை என்னதுக்காக பயன்படுத்துறது? சிம்பிளா சொல்லுவோம், பாதீட்டை என்னதுக்கு பயன்படுத்துறது? பாதீடு எதுக்காக பயன்படுத்துறது? வரவு செலவு தொடர்பாக. வரவு செலவு தொடர்பாக வரவு செலவு தொடர்பாக எதை கணிப்பிடுறாங்க? நிதி பெறுவது. வெரி குட். வேலை என்ன சொல்றது? வணிகத்தின் நிதி பெறுபேற்றினை கணிப்பதற்காகத்தான் என்ன வணிகர் ஒருவர் பாதீட்டை பயன்படுத்துறாங்க. ஓ இல்லையா? ஓ சார். வேலை என்ன சொல்றது? வரவு செலவு அப்படின்னு சொன்னா வரவு உதாரணமா வரவு ஒரு 1000 செலவு ஒரு 500 அப்படின்னு சொன்னா 500 சொன்னா அப்ப உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ 500 நிக்க போகுது. சரியா? அதே மாதிரி உதாரணமா ஒரு உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு 2000 ரூபாய் நீங்க செலவழிக்கிறீங்க. அந்த உற்பத்தி பொருட்கள் சேவைகள் விற்பனை செய்யறதன் மூலமா ஒரு 3000 ரூபாய் பெற்றுக்கொள்றீங்க. விளங்கி நான் சொல்றது. அப்ப வரவு செலவு அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். 1000 ரூபாய் உங்களுக்கு லாபமா வரப்போகுது. அப்ப நிதி பெறுபேற்றினை கணிக்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா முயற்சியாளர் ஒருவர் பாதிட்ட பயன்படுத்துறாங்க. எவ்வளவு வரவு வந்திக்கிறீங்க எவ்வளவு செலவு வந்திருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? எவ்வளவு வரவு எங்களுக்கு விற்பனை மூலமாகவோ அல்லது வரவுகள் வேற என்ன சொல்றது விற்பனை நடவடிக்கை மூலமா அல்லது ஒரு வாடகை வருமானங்கள் மூலமா இப்படியாக ஒரு பாதீட்டை பயன்படுத்தி என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனத்துல லாபம் எவ்வளோ, அதே மாதிரி என்னது நட்டம் எவ்வளோ, அதே மாதிரி என்னது எவ்வளவு விற்பனை நடைபெற்றுக்குது எவ்வளவு அது இப்படியான நிதி பெறுபேற்றினை கணிக்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஒரு முயற்சியாளர் அப்படின்றது பாதீட்டை பயன்படுத்துறான். சரியா? பாட்டு கேள்வி வருவோம். இது கிளியர் தானே? 8வது கேள்வி கிளியர் தானே? ஆம் சார். ரைட் ரைட் வெரி குட். சரியா? அடுத்ததாக 2வது கொஸ்டினை பாருங்க. சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம். இப்ப சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு எத்தனாவது யூனிட் ஞாபகத்துக்கு வருது? யூனிட் 6. அப்ப யூனிட் 6ம் யூனிட் 5ஓடையும் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிக்குது. எதன் காரணமாக? இந்த கொஸ்டின் ரெண்டையும் சேர்த்து எடுத்தது. அதாவது சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு முயற்சியாண்மை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கான காரணங்களை தருக. இது பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வியில கேட்கப்பட்டது. பாஸ் பேப்பர் கொஸ்டின் ஒன்று தான். எல்லாமே பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். மேக்சிமம் 1-2 தான் மாடல் பேப்பர் ஆயிக்கும். சரியா? மேக்சிமம் பாஸ் பேப்பர் தான். சரியோ? அப்ப என்ன கேள்வினா சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு முயற்சியாண்மை ஏன் முக்கியத்துவம்? இல்லைங்கண்ணா முயற்சியாண்மை ஈக்கிறதால எப்படி சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகம் வெற்றி அடைகிறாங்க? இந்த கேள்வியை தான் என்ன செஞ்சுக்கிறான். சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு முயற்சியாண்மை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கான காரணங்கள் நான்கு கேட்கிறான். விளங்கின சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கணும். முதலாவது வணிகத்துல ஆரம்பிப்பதில் உள்ள இடர்கள் அவர்கள இடர் முகாமைத்துவ திறன் ஒரு முயற்சியாண்மைக்கு காணப்படுதா இல்லையா? ஓ இல்லையா? இடரை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா? அப்ப ஏற்றுக்கொண்டு புத்தாக்கங்களை உருவாக்குறாங்களா இல்லையா? இடரை ஏற்றுக்கொண்டு புத்தாக்கங்களை உருவாக்குறாங்களா இல்லையா முயற்சியாளர்கள்? என்ன சொல்றது? அப்ப அப்படின்னு சொன்னால் இந்த இடர் முகாமைத்துவ திறன்களால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வணிகத்தை ஆரம்பிப்பதில் உள்ள இடர்களை இழிவுபடுத்தேன்.
விளங்கின சொல்றது. அப்ப இழிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொன்னா சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு முயற்சியாண்மை முக்கியத்துவமாக ஈகுதா இல்லையா, பங்களிப்பு செய்யறா இல்லையா? ஓம் பங்களிப்பு சார். செய்தா இல்லையா? சார் வாய்ஸ் கிளியர். இப்ப கிளியரா? ஓ சார் இப்போ கிளியர். சரியா? அப்ப சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு முயற்சியாண்மை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கான காரணங்கள்ல முதலாவது என்னன்னா, வணிகத்தை ஆரம்பிப்பதில் உள்ள உதாரணமா சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்னது ஒரு மூலதனம் ஒன்று தேவை. அதே மாதிரி வந்து ஒரு இடம் ஒன்று தேவை. அதே மாதிரி வந்து என்னது வேற என்ன சொல்றது, சில ஊழியர்கள் தேவைப்படுவாங்க சில வணிகங்களுக்கு. விளங்கினா சொல்றது. அதே மாதிரி விற்பனை நடவடிக்கை குறைவாக இருக்கும். விளங்கினா நட்டங்கள் ஏற்படும். விளங்கினா இப்ப எப்படியான வணிகத்தின் ஆரம்பிக்கிறதுல ஈக்கிற இந்த இடர்கள் ஈக்கிறதானே, இந்த இடர்களை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த முயற்சியாண்மையில இடர் முகாமைத்துவ திறன் ஈக்கிறதானே, இந்த இடர் முகாமைத்துவ திறனால இந்த வணிகத்தை ஆரம்பத்தில் உள்ள இடர்களை இழிவுபடுத்தலுமா இல்லையா? அப்படி இழிவுபடுத்தினா சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம் வந்து வெற்றி அடையுமா இல்லையா? வெற்றியின் பாதையில போகுமா இல்லையா? வெற்றி அடையும். விளங்கின சொல்றது. அப்ப வெற்றியடையும் அப்படின்னு சொன்னா சிறிய மற்றும் நடுத்தர வணிகத்தின் வெற்றிக்கு வந்து முயற்சியாண்மை பங்களிப்பு செய்யற ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா வணிகத்தை ஆரம்பிப்பதுள்ள இடர்களை வந்து அவர்களோட இடர் முகாமைத்துவ திறன்களால என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இழிவுபடுத்துறாங்க. அது வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். அதே மாதிரி வந்து என்னது, முயற்சியாளர்கிட்ட காணப்பட்ட அர்ப்பணிப்பும் ஈடுபாடும். அதெல்லாம் என்ன சொல்றது, அப்ப முயற்சியாளர்கிட்ட வந்து ஒரு ஒரு விடயத்துல வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி டைம் எடுத்து விளங்கினா சொல்றது, அப்ப விற்பனை நடவடிக்கையாகவோ அல்லது வந்து அந்த பொருட்கள் சேவைகள் வந்து நியாயப்படுத்துறதுக்காகவோ அதை வந்து அந்த கஸ்டமர்ட்ட வந்து கொண்டு போய் முன்வைக்கி அதை வந்து விற்பனை செஞ்சு அதன் மூலமா லாபத்தை பெறுறதுக்காகவோ விளங்கினா சொல்றது. அப்ப அதே மாதிரி வந்து எனது நிறுவனத்தை வந்து சரியான முறையில நடாத்தி செல்றதுக்காகவோ இப்படியாக வந்து முயற்சியாளர்ல காணப்பட்ட அந்த அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இந்த சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்கள் எஸ்எம்ஏஎஸ்ல வணிகத்துக்கான வணிகத்தின் வெற்றிக்கு வந்து பங்களிப்பு செய்யுது. எது பங்களிப்பு செய்யுது? முயற்சியாளர்கிட்ட காணப்படும் அர்ப்பணிப்பும் ஈடுபாடும். என்ன சொல்றது, இது வந்து ஒரு காரணம். எதுக்கான காரணம்? சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு வந்து காரணமாக அமையுது. விளங்கினா அதே மாதிரி வந்து என்னது, இந்த முயற்சியாளர்கிட்ட காணப்படுற தன்னம்பிக்கை விளங்கினா தன்னம்பிக்கை ஊக்கம் என்பன இந்த சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பங்களிப்பு செய்யுது. விளங்கினா சொல்றது, என்னால ஏலும் விளங்கினா இந்த மாசம் நட்டம் ஏற்பட்ட அடுத்த மாசம் வந்து லாபத்தின் நோக்கத்துல வந்து லாபத்தை பெற்றுக்கொள்ற அடிப்படையில நான் வந்து விற்பனை நடவடிக்கை நான் செய்வேன். விளங்கினா வணிகத்தை கொண்டு போவேன். அதே மாதிரி வந்து என்னது, வணிகத்தை சரியான முறையில வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா விரிவுபடுத்துவன். அதே மாதிரி வந்து என்னது, மூலதனங்களை சரியான முறையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நான் வந்து பிளான்களை பண்ணிக்கொள்வேன். இப்படியாக அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த தன்னம்பிக்கை, அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த ஊக்கம் என்பனை வந்து என்ன செய்யப்படுறது அப்படின்னு சொன்னா இப்ப சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகத்தின் வெற்றிக்கு வந்து முயற்சியாண்மை, அதாவது இந்த வெற்றிக்கு வந்து பங்களிப்பு செய்ய போகுது. விளங்கி என்ன சொல்றேன், உதாரணமா நீங்க வந்து ஒரு 3A எடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு எடுக்க போறீங்க. அப்ப எடுக்கிறதின் மூலமா நீங்க ஏ லெவல்ல வெற்றி அடைய போறீங்க. அப்ப ஏ லெவல்ல நீங்க வெற்றி அடையறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முயற்சியாண்மை எப்படி தாக்கம் செலுத்துது? உங்கள்ட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை. விளங்கி நான் சொல்றது. அப்ப நீங்க ஒரு முயற்சியாளர் அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட காணப்படுற அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஊக்கம் உண்டிக்கணும். அதுல வந்து அர்ப்பணிப்பு, அதே மாதிரி நிறைய டைம் நீங்க வந்து படிக்கணும். நிறைய நேரங்களை செலவழிக்கணும். நிறைய கேள்விகளை வந்து செஞ்சு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா கேள்விகளை வந்து நிறைய பேப்பர்களை வந்து செஞ்சு பார்க்கணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய நேரங்களை எடுத்து காலங்களை எடுத்து அதுக்கு அமைவாக பிளான்களை பண்ணி இந்தந்த டைம்ல இது செய்ய போறோம் அப்படின்ற டைம் டேபிள் எல்லாம் போட்டு குவாலிட்டியா படிக்கணும். அப்படி செய்யற டைம்ல தானே நீங்க ஒரு வெற்றியின் பாதையில நீங்க போவேணும். அதான் கேட்கிறான். விளங்கினா அப்ப ஒரு முயற்சியாளர் காணப்படுறது என்ன, அவங்களோட தன்னம்பிக்கை இது ஊக்கமிக்குது. அப்ப இப்படி தன்னம்பிக்கை காணப்படுறதால ஊக்கமிக்கிறதால வந்து சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களோட வெற்றி வந்து முயற்சியாண்மை பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி என்னது, முயற்சியாண்மை என்ற திறன்களை விருத்தி செய்யும் இயலுமை காணப்படுறது. இல்லைங்களா, இதுவும் வந்து சிறிய மற்றும் நடுத்தர வணிகத்தின் வெற்றிக்கு வந்து பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி என்ன, முயற்சியாளர்கள் காணப்படும் புத்தாக்க திறன். இதுவும் வந்து என்னன்னு சொன்னா சிறிய மற்றும் நடுத்தர வணிகத்தின் வெற்றிக்கு வந்து முயற்சியாண்மை வந்து முக்கியத்துவமானது என்பதற்கான காரணங்கள். சரியோ? அப்ப இந்த
5 காரணங்களையும் வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளும். வணிகத்தை ஆரம்பத்தில் உள்ள இடர்கள் அவர்கள் இடர் முகாமைத்துவ திறன்களால் இழிவுபடுத்தக்கூடியதாக அமைகிறது. முயற்சியாளரிடம் காணப்பட்ட அர்ப்பணிப்பும் ஈடுபாடும், முயற்சியாளரிடம் காணப்பட்ட தன்னம்பிக்கை, ஊக்கம், அதே மாதிரி முயற்சியாண்மை திறன்களை விருத்தி செய்கிற இயலுமை காணப்படுறது. விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி முயற்சியாளரிடம் காணப்படுற புத்தாக்க திறன். சரியோ, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா சிறிய மற்றும் நடுத்தர வணிகத்தின் வெற்றிக்கு முயற்சியாண்மை பங்களிப்பு செய்கிற முறைகள். இல்லைங்களா? அல்லது முயற்சியாண்மை முக்கியத்துவம் என்பதற்கான காரணங்கள். சரியோ, இது கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? ஓ சார். ஓ சார். ரைட். சரியோ, அடுத்த பார்ட் 1 கேள்வி கொண்டு போவோம். 9வது கொஸ்டின் என்னன்னு சொன்னா பின்வருவனவற்றுள் மிக சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்ப பின்வருவனவற்றுள் மிக சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுக்கிறான். முதலாவது கூற்று தந்திக்கிறான் என்னன்னு சொன்னா முயற்சியாளர் ஒரு வணிகர் ஆவார். சரியா பிள்ளையா? பிழை சார். முயற்சியாளர் அப்ப முயற்சியாளருக்கும் வணிகருக்கும் இடையிலான வேறுபாடு பார்த்தோமா இல்லையா? முயற்சியாளருக்கும் வணிகருக்கும் இடையிலான வேறுபாடு பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம் சார். நல்லா என்ன சொல்றது? அப்ப முயற்சியாளர் ஒரு வணிகர் ஆயிப்பாரா? இல்ல, இது பிழை. அதே மாதிரி முயற்சியாளர் ஒரு முகாமையாளர் ஆயிப்பாரா? இல்ல சார். இல்ல, பிழை. முயற்சியாளர் வேற, முகாமையாளர் வேற. அதே மாதிரி முயற்சியாளர் ஒரு தொழில்வாண்மையாளர் ஆவார். சரியா பிள்ளையா? சரி தானே. எப்படி சரி? பிழை சார். பிழை. இல்ல. முயற்சியாளர் தொழில்வாண்மையாளர் ஒரு தொழில்வாண்மையாளர் அல்ல. இல்லைங்க நான் சொல்றது. முயற்சியாளர் வேற, தொழில்வாண்மையாளர் வேற. அதே மாதிரி முயற்சியாளர் ஒரு பகுப்பாய்வாளர் ஆவார். சரி. எப்படி சரி வரும்? பிழை சார். பிழை. இல்லைங்க நான் சொல்றது. பகுப்பாய்வாளர் வந்து வேற, முயற்சியாளர் வேற. அதே மாதிரி முயற்சியாளர் ஒரு வாய்ப்பு தேடுபவர் ஆவார். சரி. சரி. இல்லைங்க நான் சொல்றது. வாய்ப்புகளை தேடுறவர் தான் யாருன்னு சொன்னா முயற்சியாளர். விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி இன்னொரு கூற்றொண்டு தாரான் முயற்சியாளர் வந்து ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கக்கூடியவர் ஆவார் அப்படின்னு தெரிந்தா அந்த ஆன்சர் சரியா பிள்ளையா? சரி. சரி சார். சரி. அதே மாதிரி இன்னொரு ஆன்சர் தாரான் முயற்சியாளர் ஒருவர் இடர்களை ஏற்றுக்கொள்றவர் ஆவார். சரி சார். சரி, விளங்கி நான் சொல்றது. அப்ப சரி. தெளிவாக சரி விளங்கி சார். கொள்ளணும் முயற்சியாளர்ன்றா யாருன்றது. அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். பார்ட் 2 கொஸ்டின் உண்டு. 10வது கேள்வியா பார்ப்போம். 10வது கேள்வியா அதிகளவான முயற்சியாளர்கள் நாட்டுக்கு தேவையானவர்களாக காணப்படுகின்ற போதும் குறைவானவர்களே உருவாகின்றார். அப்ப முயற்சியாளர் உருவாகுற விதம் அப்ப என்ன கூற்றத்தாரான் அப்படின்னு சொன்னா இதன் மூலமா என்னத்தை விளங்கிக் கொள்றோம் அப்படின்னு சொன்னா முயற்சியாளர் உருவாகுற விதம் குறைவாம். விளங்கி நான் சொல்றது. அப்ப இதைத்தான் தாரான். அப்ப முயற்சியாளர்கள குறைவான உருவாக்கத்திற்கு ஏதுவான காரணிகளை சுருக்கம். அப்ப முயற்சியாளர் உருவாகுறாங்க இல்ல, குறைவாகத்தான் உருவாகுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்றதை தான் கேள்வியில கேட்டுக்கிறான். விளங்கி நான் சொல்றது. காரணங்களை சுருக்கமாக விளக்குக. முதலாவது என்ன? முதலாவது முயற்சியாண்மையிட முயற்சியாண்மையிட திறன்கள்ல ஒன்றுதான் என்னன்னு சொன்னா புத்தாக்கங்களை வந்து புனைகிறது. புத்தாக்கங்களை வந்து உருவாக்குறது. அப்ப புத்தாக்கம் புனையும் நபர்கள்ன பற்றாக்குறை காரணமாக முயற்சியாளர் உருவாகுவாங்களா? அதாவது முயற்சியாளர்கள் உருவாக்கம் அதிகமாயிக்குமா குறைவாயிக்குமா? குறைவாயிக்கும். அப்ப இதுல வந்து ஒரு ஆன்சர் தரம் புத்தாக்கம் புனையும் நபர்கள் அதாவது என்னது நபர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, மிகையாக காணப்படுறாங்க அப்படின்னு சொன்னா முயற்சியாளர் உருவாக்கம் என்ன நடக்கும்? அதிகமாயிக்குமா குறைவாயிக்குமா? அதிகமாயிக்கும். விளங்கி நான் சொல்றது. அப்ப நீங்க இந்த கொஸ்டின்ல 11வது கொஸ்டினா நீங்க எழுதிக்கோங்க. என்னன்னு சொன்னா 11வது கொஸ்டினா எழுதிக்கோங்க. எழுதுறீங்களா? நோட் புக் வச்சிட்டு இருக்கீங்களா? சஹாம், ஷாருகேஸ் நோட் புக் வச்சிட்டு இருக்கீங்களா? ஓ சார் இருக்கேன். தருஷன் இல்ல சார். அப்புறம் எழுதிட்டு இருக்கேன். எடுங்க. இப்ப எடுங்க. குயிக்கா எடுங்க. அஃப்லல், ஓ சார். விதுர்சனா, ஓ சார். விதர்சனா. ஓ Right. சார். சரியா? எழுதிக்கோங்க. அதிகளவான முயற்சியாளர்கள் நாட்டுக்கு தேவையானவர்களாக காணப்படுகின்ற போதும்
முயற்சியாளர்கள் அதிகமாக ரைட் ஷோர்ட்டா எழுதிக்கோங்களேன். முயற்சியாளர்கள அதிகமான உருவாக்கத்திற்கு காரணி அதாவது என்னது ஏதுவான காரணிகள் 4 குறிப்பிடுக. அதிகமான உருவாக்கத்துக்கு. ஆனா இதுல என்ன கேட்டுக்கிறான்? குறைவான உருவாக்கம். விளங்கினா? அப்ப அதுட ஆன்சரையும் வந்து நான் கீழே இதுலயே வந்து நான் சொல்லிட்டு போவேன். தெளிவா நோட் பண்ணி கொள்ளணும். மாத்தியும் கேட்கலாம். சரியா? இப்ப புத்தாக்கம் புனையும் நபர்கள பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா முயற்சியாளர் உருவாக்கம் குறையுமா அதிகரிக்குமா? குறைவடையும். குறைவடையும். அதே மாதிரி இடர்களை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா உதாரணமா விலங்கி என்ன சொல்லுது முயற்சியாளரோட ஒரு பண்பு விலங்கி என்ன சொல்றது முயற்சியாளர் மேல் ஒரு திறன் தான் என்னன்னு சொன்னா இடர்களை ஏற்றுக்கொள்றது விலங்கினா அப்ப இடர்களை ஏற்றுக்கொள்றது அந்த ஏற்றுக்கொள்றதுக்கான விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா முயற்சியாளர் உருவாமாங்களா? முயற்சியாளர் உருவாக்கம் அதிகரிக்குமா அல்லது குறைவடையுமா? குறைவடையும். விலங்கினா இது வந்து என்ன ஒரு காரணி குறைவடைகிறதுக்கான காரணி விலங்கினா சொல்றது முயற்சியாளர்கள் வந்து குறைவானதாக இருக்கிறதா விலங்கினா சொல்றது குறைவான உருவாக்கத்திற்கு இந்த காரணி வந்து என்ன செய்யுது தாக்கம் செலுத்துது. அதே மாதிரி இதுல ஒரு ஆன்சர் தாரான் இடர்களை ஏற்றுக்கொள்றதுக்கான விருப்பம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முயற்சியாளர்கள் உருவாகிறதான அதாவது என்னது முயற்சியாளர்கள் அதிகமாக உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்குமா அல்லது முயற்சியாளர்களை குறைவான உருவாக்கத்திற்கு காரணமாகுமா? அதிகமான உருவாக்கம். விலை என்ன சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக நினைக்கணும். அதே மாதிரி 3வது ஆன்சர் தான் தந்திக்கிறான் என்னன்னு சொன்னா முயற்சியாண்மையின் திறன்களை விருத்தி செய்யக்கூடிய கல்வி முறைமை காணப்படாமைகிறது. அப்ப கல்வி முறைமை காணப்படாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முயற்சியாளர்கள குறைவான உருவாக்கம் வந்து குறைவான உருவாக்கத்திற்கு வந்து காரணியாக அமைய போகுது இந்த காரணி. என்ன சொன்னா உதாரணமா முயற்சியாண்மையின் திறன்களை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன திறன்? இடரை ஏற்பதற்கான விருப்பம், ஆக்கரீதியானது, அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கை. வெரி குட். அப்ப இப்படியான இந்த முயற்சியாளர்கள் திறன்கள் இருக்குதானேமா இந்த திறன்களை வந்து விருத்தி செய்யக்கூடிய கல்வி முறைமை உண்டு இல்லாட்டி முயற்சியாளர் உருவாவாங்களா? நான் சொல்லுங்க பாப்போம். உருவாக மாட்டாங்க. விலங்கி என்ன சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கணும். அப்ப இதுவும் ஒரு காரணி. அதே மாதிரி நாட்டு மக்களுடைய மனப்பாங்கு அதே மாதிரி பொருத்தமற்ற வரி கொள்கை அதே மாதிரி நிதி மற்றும் ஏனைய வசதிகள் வந்து போதிய அளவு காணப்படாமை. இப்ப இப்படியான காரணங்களால என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். குறைவான உருவாக்கத்திற்கு காரணிகளாக அமையுது. விலங்கி நான் சொல்றது நீதி மற்றும் ஏனைய வசதிகள் காணப்படாமை பொருத்தமற்ற வரி கொள்கை வந்து காணப்படுறது. விலங்கி நான் சொல்றது அதே மாதிரி நாட்டு மக்களுடைய மனப்பாங்கு அதே மாதிரி முயற்சியாண்மை திறன்களை விருத்தி செய்யக்கூடிய கல்வி முறைமை காணப்படாமை இடர்களை ஏற்றுக்கொள்றதுக்கான விருப்பம் இல்லாமைக்கிறது புத்தாக்கம் புனியும் நபர்களோட பற்றாக்குறை. விலங்கினா இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் முயற்சியாளர்களோட குறைவான உருவாக்கத்திற்கு காரணியாக அமையுது. விலங்கி நான் சொல்றது ரைட். இந்த கொஸ்டின் கிளியர் அண்டு நினைக்கிறேன். இது கிளியரா? 10வது கொஸ்டின் கிளியரா? சரி. அப்ப அடுத்த கேஸ் என்னன்னு சொன்னா 11வது கொஸ்டின் உண்டு சொன்னேன் தானே முயற்சியாளர்களோட அதிகமான உருவாக்கத்திற்கு ஏதுவான காரணிகள் 4. அப்ப புத்தாக்கம் புனையும் நபர்கள் என்னது மிகை விலங்கி நான் சொல்றது புத்தாக்கம் புனையும் நபர்கள் வந்து அதிகமாக காணப்படுதல் இடர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் வந்து அதிகமாக காணப்படுதல் அதே மாதிரி முயற்சியாண்மை திறன்களை விருத்தி செய்யக்கூடிய கல்வி முறைகள் வந்து பல காணப்படுறது. அதே மாதிரி நாட்டு மக்களுடைய மனப்பாங்கு வந்து எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா திருப்திகரமாக அல்லது வந்து சரியான மனப்பாங்கு ஒன்று காணப்படுறது பொருத்தமான வரி கொள்கை காணப்படுறது. விலங்கி என்ன சொல்றது இப்போ நிதி மற்றும் ஏனைய வசதிகள் வந்து போதிய அளவு அதாவது என்னது காணப்படுறது. விலங்கி என்ன சொல்றது இது வந்து எதிர்மாறா நீங்க எழுதணும். சரியா? அது வந்து எதிர்மாறா எழுதினா என்னது முயற்சியாளர் அதிகமான உருவாக்கத்திற்கு காரணியா அமையப்போகுது. கிளியரா விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா இல்லையா? இந்த கொஸ்டின் கிளியரா? இந்த 10வது கொஸ்டினும் 11வது கொஸ்டினும் கிளியரா? ஓம் சார். ஏலில் clear sir. ஷஹாம் ஷாருகேஷ் ஓ சார்.
தருஸ்கான் ஓம் சார். ரைட். அஃப்லல் விதர்சனா ஓ சார். அஃப்லல் கிளியரா? ஓம் சார். ரைட். சரியா? 9வது கேள்வியை பாருங்க என்னன்னு சொன்னால், முயற்சியாண்மையின் அபிவிருத்திக்காக இலங்கை அரசாங்கத்தினால வழங்கப்படும் நிதிசாரா சேவைகள் இரண்டினை குறிப்பிடுக. என்ன சொல்றது? முயற்சியாண்மையின் அபிவிருத்திக்காக என்னது? ஆலோசனை சேவை, முயற்சியாண்மையின் அபிவிருத்தி வேலை திட்டம், ஆய்வு அபிவிருத்தி, தொழில்நுட்ப அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து செய்து கொடுக்கிறது, சந்தைப்படுத்தல் விற்பனை வசதிகளை வந்து செய்து கொடுக்கிறது, விருது வழங்கலும் கௌரவித்தலும். என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா முயற்சியாண்மையின் அபிவிருத்திக்காக இலங்கை அரசாங்கத்தினால வழங்கப்பட்ட நிதிசாரா சேவைகள். ஆலோசனை சேவைகளின் மூலமா வந்து முயற்சியாண்மை வந்து அபிவிருத்தி அடைவான். அதே மாதிரி முயற்சியாண்மையின் அபிவிருத்தி வேலை திட்டம் முயற்சியாண்மை, அதே மாதிரி ஆய்வு அபிவிருத்தி தொழில்நுட்ப அபிவிருத்திகளை வந்து பெற்றுக் கொடுக்கிறது, உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து செய்து கொடுக்கிறது, சந்தைப்படுத்தல் விற்பனை வசதிகளை வந்து செய்து கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா முயற்சியாண்மையின் அபிவிருத்திக்காக இலங்கை அரசாங்கத்தினால வழங்கப்பட்ட சேவைகள், நிதிசாரா சேவைகள். சரியோ? இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரைட். அடுத்தது 8வது கேள்வி என்னன்னு சொன்னா, முயற்சியாண்மையின் தேர்ச்சிகள் 4 தருக. சொல்லுங்க பாப்போம். முயற்சியாண்மையின் தேர்ச்சிகள் 4. தலைமைத்துவ திறன், ஆளிடை தொடர்பு திறன், தொடர்பாடல் திறன், அடிப்படை முகாமைத்துவ திறன். அது வந்து முயற்சியாண்மையின் திறன்கள். என்ன சொல்றது? ஆரம்பிக்கும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கிறது, கண்காணிக்கிறது, தூண்டுதல், இதெல்லாம் வந்து என்ன? முயற்சியாண்மையின் தேர்ச்சிகள். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா இதுல சிம்பிளான விஷயம் முயற்சியாண்மையின் திறன்களை பத்தி நாங்க எதுல பார்க்கணும் சொல்லுங்க பாப்போம். சரி, அது இல்ல. முயற்சியாண்மையின் பண்புகளை சொல்லுங்க பாப்போம். முதலாவது விஷயம் முயற்சியாண்மையின் பண்பு என்ன? இடர்களை ஏற்கிறதுக்கான விருப்பம், ஆக்க ரீதியானது, என்ன சொல்றது? அர்ப்பணிப்பு, சரி, தன்னம்பிக்கை, சரி, அதே மாதிரி சுயாதீனமானது. இதெல்லாம் வந்து என்ன சொன்னா முயற்சியாண்மையின் பண்பு. அப்ப முயற்சியாண்மையின் திறன் தலைமைத்துவ திறன், ரைட். இடைத்தொடர்பு திறன், தொடர்பாடல் திறன், அடிப்படை முகாமைத்துவ திறன். ரைட். நான் சொல்றது. அப்ப இதன் மூலம் முயற்சியாண்மையின் திறன்கள் மூலம் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா தேர்ச்சிகள் உருவாக்கப்படுது. அப்ப முயற்சியாண்மையின் தலைமைத்துவ திறன், அதாவது தலைமைத்துவ திறத்தின் மூலமா வந்து கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி ஆளிலை தொடர்பு திறன், பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறாங்க. தொடர்பாடல் திறன், சொல்றது. அதே மாதிரி வந்து அடிப்படை முகாமைத்துவ திறன் என்ன? திட்டமிடுறது, ஒழுங்கமைக்கிறது, நெறிப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது போன்ற அடிப்படை முகாமைத்துவ திறன்கள். நான் சொல்றது. அப்ப இப்படியான திறன்கள் வந்து காணப்படுது. அப்ப முயற்சியாண்மையின் தேர்ச்சிகள் அப்படின்னு சொன்னா என்னது? ஆரம்பிக்கிற திறன், பிரச்சனைகளை தீர்க்கிறது, கண்காணிக்கிறது, தூண்டும் திறன். சரியா? கிளியரா விளங்கிச்சா? எழில், சருகேஸ், சஹாம். விளங்கிச்சு சார். ரைட். வெரி குட். சரியோ? அடுத்த வெரி குட். அடுத்த கொஸ்டின் என்ன சொன்னா 2017ஆம் ஆண்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 7வது கேள்வியா கேட்டது. ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகர்களிலும் பார்க்க முயற்சியாளர்களே ஜீவாதாரமானவர்கள் ஆவார். முயற்சியாளரையும் வணிகரையும் ஒப்பிடுவதன் மூலம் இக்கூற்றை வந்து விளக்குக. அப்ப முயற்சியாளருக்கும் வணிகருக்கும் முயற்சியாளருக்கும் இடையிலான வேறுபாடு. என்ன சொல்றது? அப்ப வணிகர் அப்படின்றது வந்து என்னது? மரபு ரீதியானவர். ஆனா முயற்சியாளர் என்ன? மாற்றங்களை வேண்டி நிற்பவர். அப்ப இந்த கொஸ்டின் வந்து நாங்க பார்த்தோமா இல்லையா? இந்த கொஸ்டின் இதுக்கு முந்தி பார்த்தோமா இல்லையா? முயற்சியாளருக்கும் வணிகருக்கும் இடையிலான வேறுபாடு. ஓம் சார். என்ன சொல்றது? அதே மாதிரி போதிய அளவு மட்டங்கள்ல வந்து திருப்தி அடைவார்.
புத்தாக்கங்களை உருவாக்குபவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துபவரும் முயற்சியாளர் அப்படின்றது. ஆனா வணிகர் அப்படின்றது இடர்களை வந்து தவிர்ப்பார். ஆனா முயற்சியாளர் அப்படின்றவர் யாரு? இடர்களை வந்து எதிர்நோக்குபவர். வேலை என்ன சொல்றது? அதே மாதிரி வணிகர் அப்படின்றது குறுங்கால இலக்குடையவராக காணப்படுவார். ஆனா முயற்சியாளர் அப்படின்றவர் யாருண்டா நீண்ட கால இலக்குடையவராக காணப்படுறாரு. அதே மாதிரி வணிகர் அப்படின்றவர் யாருன்னு சொன்னா போட்டிகளை எதிர்கொள்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா முயற்சியாளர் எப்படி இருப்பாங்க? விரும்புவாங்க. போட்டிகளை எதிர்கொள்றதுக்கு விரும்புவாங்க. விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி வணிகர் அப்படின்றவர் என்னன்னு சொன்னா சம்பிரதாய அறிவை வந்து விளங்கி நான் சொல்றது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், வாய்ஸ் கிளியர் தானே? சரியா? அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வணிகர் அப்படின்றவர் வந்து தற்போதைய அறிவை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தற்போதைய அறிவை கொண்டு செயற்படுவாங்க. ஆனா முயற்சியாளர் அப்படின்றவர் என்ன செய்வாங்க? அந்த 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 சம்பிரதாய அல்லது தற்போதைய அறிவை கொண்டு செயற்படுவாங்களா அல்லது அறிவை வந்து தேடுவாங்களா? அறிவு தேடும். விளங்கி என்ன சொல்றது? புதிய புதிய விடயங்களை வந்து முன்வைக்கிறதுக்காக, புதிய உற்பத்தி முறைகளை வந்து தேடுறதுக்காக, புதிய உற்பத்தி புத்தாக்கங்களை வந்து புனையறதுக்காக என்ன செய்வாங்க? அறிவை வந்து தேடுபவராக காணப்படுவாங்க. அப்போ ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட முயற்சியாளர் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவசியமானவராக காணப்படுறாங்க. விளங்கினா தற்போதைய வணிக சூழலானது மாற்ற முடியதாக காணப்படுது. ஒவ்வொரு விடயம் புது புது புதிய 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 விடயங்களா புத்தாக்கங்களை புனைஞ்சு விளங்கினா சொல்றது இப்படி ஈக்கிறதால வந்து மாற்றமுற்றதாகவும் உயர்ந்த போட்டி மிக்கதாகவும் வந்து பூகோள மயப்படுத்தப்பட்டதாகவும் காணப்படுறதால முயற்சியாளர் தான் வந்து என்னன்னு சொன்னா அவசியமானவராக காணப்படுறாங்க. விளங்கி நான் சொல்றது இந்த கூற்றையும் வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஒரு ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட முயற்சியாளர் தான் என்ன செய்யறாங்க? அவசியமானவராக காணப்படுறாங்க. சரியோ? இது வந்து 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியோ? ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரிலும் பார்க்க முயற்சியாளர்களை வந்து அவசியமானவர்களாக காணப்படுறாங்க. அப்ப முயற்சியாளரை வணிகரையும் ஒப்பிட்டு அவங்களுக்கான 2 மேலான வேறுபாடை ஒப்பிட்டு இந்த கூற்றை விளக்கலாம். அப்ப 2 பேருக்கு இடையான வேறுபாட்டையும் ஒப்பிட்டு அதுக்கு பிறகு நாங்க இந்த கூற்றை வந்து கொடுக்கணும். ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட யாரு தேவை? முயற்சியாளர் தான் தேவை. அவங்க புத்தாக்கங்களை புனைகிறாங்க, மாற்றங்களை வேண்டி நிற்கிறாங்க, இடர்களை எதிர்நோக்குறாங்க, நீண்ட கால இலக்குடையவராக காணப்படுறாங்க, போட்டிகளை எதிர்கொள்றதுக்கு விரும்புறாங்க, அறிவை தேடுபவராக காணப்படுறாங்க. இப்படி இருக்கிறதால வணிகர் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட முயற்சியாளர்களை வந்து அவசியமாக காணப்படுறாங்க. நான் ஏன் சொன்ன வணிக சூழலாக வணிக சூழல் வந்து மாற்ற முடியாதாக காணப்பட்டது, போட்டி மிக்கதாக காணப்பட்டது. இப்படி காணப்படுறதால நாங்க முயற்சியாளர் தான் ஒரு நாட்டுக்கு வந்து எங்களுக்கு தேவை. ஒரு நாட்டுக்கு தேவை. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? இதுவும் வந்து அதே கொஸ்டின் தான் திருப்பி போடப்பட்டிருக்குது. அதுதான் நான் 11வது கொஸ்டின் ஒன்றும் போட்டோம். முயற்சியாளர் வணிகர் 2 பேருக்கும் இடையிலான வேறுபாடு. சரியோ? அதுவும் ஓகே. சரி, பார்ட் 1 பார்ட் 2 கொஸ்டின் எல்லாம் ஓகே தானே எல்லாம்? சரி, அடுத்தது வந்து பார்ட் 1 கொஸ்டின்ல எத்தனாவது பாத்துக்கிறோம்? 9வது பார்த்துட்டோம். 10வது கொஸ்டினை பாருங்க. என்னண்டா முயற்சியாளர் ஒருவர் பொதுவாக எதனை நோக்கமாக கொண்டு வணிகத்தை ஆரம்பிப்பதுடன் சமூக ரீதியான முயற்சியாளர் ஒருவர் எதனை நோக்கமாக கொண்டு வணிகத்தை ஆரம்பிப்பார்? சொல்லுங்க பாப்போம். முயற்சியாண்மையை நோக்கமாக கொண்டு எதன் நோக்கமாக கொண்டு? லாபம் மற்ற சேவை. முயற்சியாளர் அப்படின்றவர் வந்து பொதுவாக லாபத்தை நோக்கமாக கொண்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வணிகத்தை ஆரம்பிப்பதுடன் ஒரு சமூக ரீதியான முயற்சியாளர் அப்படின்றவரு எதன் நோக்கமாக கொண்டிருப்பாரு? எதன் நோக்கமாக கொண்டிருப்பாரு? சமூக சேவையை நோக்கமாக கொண்டுதான் வணிகத்தை ஆரம்பிப்பாங்க. விளங்கி நான் சொல்றது. அப்ப முயற்சியாளர் ஒருவர் பொதுவாக லாபத்தை நோக்கமாக கொண்டு வணிகத்தை ஆரம்பிப்பாங்க. சமூக ரீதியான முயற்சியாளர் ஒருவர் வந்து சமூக சேவையை நோக்கமாக கொண்டுதான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வணிகத்தை ஆரம்பிப்பாங்க. சரியோ? அது வந்து தெளிவாக
விளங்கிக் கொள்ளணும். இது வந்து 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டது. சரி, அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த முயற்சியாண்மை அப்படின்னா என்ன? அதே மாதிரி வந்து முயற்சியாண்மை தொடர்பாக கூறப்பட்ட வரைவிலக்கணங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி முயற்சியாளர் அப்படின்னு சொன்னா யாரு? அப்ப முயற்சியாளருக்கும் முயற்சியாண்மைக்கும் அல்லது வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? விளங்கினா முயற்சியாண்மை இந்த வணிகத்துக்கும் இடையிலான ஒற்றுமைகள் என்ன? விளங்கின சொல்றது. அப்ப முயற்சியாளர் வணிகருக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? சரியோ? அதே மாதிரி முயற்சியாளருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? சரி, அப்ப முயற்சியாளர் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு ஏன் வந்து முயற்சியாளர் வந்து தாக்கம் செலுத்துறாங்க? என்ன காரணம்? அதை விளங்கிக் கொள்ளணும். சரியோ? என்னது? தற்போது வணிக சூழலானது மாற்றம் அடைஞ்சு வருவதால, உயர் போட்டி நிலைமை காணப்பட்டதால, பூகோளமயமாதறதால விளங்கினா இதுக்காக வந்து ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வந்து வணிகரை விட முயற்சியாளர் அதாவது அவசியமாக காணப்படுறாங்க. இந்த கொஸ்டினை நாங்க பார்த்தோமா இல்லையா? ஒரு கொஸ்டினூடாக பார்த்தோமா இல்லையா? ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட முயற்சியாளர் தான் அவசியம் அப்படின்றத அதுக்கான காரணங்களை நாங்க ஒரு கொஸ்டினூடாக வணிகரையும் அல்லது வணிகரை முயற்சியாளரும் வேறுபடுத்திட்டு கடைசியா நாங்க ஒரு கூற்றின் மூலமா நாங்க விளக்கணுமா இல்லையா அந்த விஷயத்த? விளங்கின சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். அப்போ ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட முயற்சியாளர் அவசியம் என்பதற்கான காரணங்கள் 3 பிரதானமாக இருக்கிறது. என்ன காரணம்? தற்போது வணிக சூழல் வந்து மாற்றமடைந்து கொண்டு வருதல், அதே மாதிரி உயர் போட்டி நிலைமை காணப்படுறது, அதே மாதிரி பூகோளமயமா இருக்குது. இந்த 3 காரணத்தின் மூலமா தான் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு வணிகரை விட முயற்சியாளர் தேவை. சரியோ? அதே மாதிரி முயற்சியாண்மையின் பொதுவான பண்புகள் சரியா? அதே மாதிரி வந்து என்னது? முயற்சியாண்மையின் திறன்கள் என்ன இது? இல்லைங்களா? முயற்சியாண்மையின் பண்புகளையும் திறன்களை விருத்தி செய்து கொள்றதுக்கான முறைகள் என்ன? முயற்சியாண்மையின் முக்கியத்துவங்கள் என்ன? இதெல்லாம் என்ன சொல்றது? அதே மாதிரி முயற்சியாண்மையின் அனுகூலங்களை வந்து நாங்க வகைப்படுத்துறது. இல்லைங்களா? அதே மாதிரி முயற்சியாண்மை சரி கிடைக்கப்பெறும் நிறுவன ரீதியான அனுகூலம், அதே மாதிரி பொருளாதார சமூக ரீதியான அனுகூலம், அதே மாதிரி தனி மனித அனுகூலம் விளங்கினா அதே மாதிரி முயற்சியாண்மைக்கும் பொருளாதார விருத்திக்கும் இடையிலான தொடர்பு என்னன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்படியாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடங்களை முழுமையாக நீங்க ஒரு ஒரு அந்த 3 தேர்ச்சி மட்டங்களின் ஊடாக தெளிவாக விளை கொண்டு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து என்னது முயற்சியாண்மை செயல்முறை இந்த படிமுறைகள் விளங்கினா அதே மாதிரி முயற்சியாண்மை படிமுறைகளை வந்து அதுக்கான விளக்கம் என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். முயற்சியாண்மை சரி முயற்சியாளர் வந்து பிறக்கிறாரா அல்லது உருவாக்கப்படுகிறாரா அப்படின்றத வந்து ஒரு கூற்றின் மூலமா விளங்கணும். அதே மாதிரி அமைப்பின் அண்மை காலமா பெண் முயற்சியாண்மை வந்து அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் விளங்கின சொல்றது. பெண் முயற்சியாண்மை அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். பெண் முயற்சியாண்மை அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் பெண்களோட கல்வி அறிவு வந்து விருத்தி செய்யப்பட்டமை, சமூக மனப்பாங்குகள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டுள்ளமை, அதே மாதிரி பெண்கள்ல ஏற்பட்டுள்ள சமூக விழிப்புணர்வு, சமூக கட்டமைப்புகள் வந்து தளர்த்தப்பட்டது, பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக வந்து பெண்கள் முயற்சியாண்மை வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெண் முயற்சியாண்மையின் அனுகூலம், பெண் முயற்சியாண்மையின் பிரதிகூலம் விளங்கினா இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கணும். அதே மாதிரி முயற்சியாண்மையில செல்வாக்கு செலுத்துற முக்கியமான காரணிகள் என்ன? வெற்றிகரமான முயற்சியாண்மைகளோட பின்னணி காரணிகள், முயற்சியாண்மை விருத்திக்கான சவால்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் விளங்கணும். நாங்க தேரி பார்க்கல தானே. எங்களோட டாபிக் என்ன? 10 பார்ட் 1 கேள்வி, 10 பார்ட் 2 கேள்வி. அதுல வார என்ன நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லைங்களா? நாங்க எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 2 நாளைக்குள்ள வந்து எங்களுக்கு செஞ்சு கொண்டு முடிச்சு கொள்ள இயலாது. சரியா? எங்களோட டாபிக் அந்த 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 அடிப்படையில தான் நான் வந்து என்ன செஞ்சது செமினாரை ஸ்டார்ட் பண்ணிருது. அப்ப தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுதான் விஷயம் சொல்லுவேன். நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து அந்த நோட்ஸை ஃபுல்லா எடுத்து தெளிவா கிளியரா பார்க்கணும். உங்களுக்கு ஒரு யாபகம் ஊட்டணும். ஒரு ரிவிஷன் அப்படின்னு சொல்லல. அது ரிவிஷன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்துறது. விளங்கி நான் சொல்றது ரிவிஷன் இல்லை, ஒரு யாபகம் ஊட்டல். நாங்க எல்லா கேள்வியும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு இந்த விஷயங்கள் நீங்க பார்க்க இதை வந்து நீங்க ரிமைண்ட் பண்ணணும், இதை வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு யாபகம் ஊட்டலை செய்யறது. அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டடீஸ் வேர்க்கை வந்து அதிகரிச்சுட்டு போகணும். நேரங்களை வந்து என்ன செய்யணும்? அந்த கல்விக்காக வந்து என்ன செய்யணும்? அதிகமாக ஒதுக்கி வைக்கணும். சரியா? அதே மாதிரி முயற்சியாண்மையின் விருத்திக்காக வந்து
விருத்திக்கான சவால்கள், முயற்சியாண்மை நிறுவனங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? நிகழ்கால பொருளாதார முயற்சியில வந்து முயற்சியாளருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சந்தர்ப்பங்கள் என்ன இது விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி சந்தை தள்ளல் முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா என்ன? சரியா? இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். சரி, பூகோள ரீதியான முயற்சியாண்மை அப்படின்னு சொன்னா என்ன? சரி, சமூக ரீதியான முயற்சியாண்மை சொன்னா என்ன? பச்சை முயற்சியாண்மைன்னு சொன்னா என்ன? உலக ரீதியான முயற்சியாண்மைன்னு சொன்னா என்ன? விளங்கினா இதெல்லாம் தெளிவாக கிளியரா விளங்கிக் கொள்ளணும். சரி, அதே மாதிரி முயற்சியாண்மைக்கும் அகமுயற்சியாண்மைக்கும் இடையிலான ஒற்றுமைகள், வேற்றுமைகள், வேறுபாடுகள், ஒற்றுமை என்ன இது, வேறுபாடு என்ன இது, இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இவ்வளவு தான் உங்களுக்கு டோட்டலா அந்த முயற்சியாண்மை என்ற யூனிட் 5க்குள்ள இருக்கிற விடயங்கள் எல்லாம். சரி, வேற என்ன சரி டவுட்டுகள், வேற என்ன சரி இது சம்பந்தமான யூனிட் 5 சம்பந்தமான சரி டவுட்டுகள், கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு கிளியர் பண்ணி கொள்ளையிலும். இதோட நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். Thank you, sir.